All right. I think the session isn't recording. So, guys, good morning, good afternoon, good evening, and now good night, at least for some hours, so that by the end of this session, you will get to know எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற அந்த கான்செப்ட்ஸ் அது என்னப்பா அது கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதுக்கான பதில வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ன்றத யூ வில் பி ஏபிள் டு நோ. ஓகே, ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களோட எல்லாரோட ரெஸ்யூம்லேயும் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி போட போகிறீங்க, கரெக்டாக? அந்த ப்ராஜெக்டை என்ன ப்ராஜெக்ட்டு, என்ன கிளைண்ட்டு, அந்த ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட் என்ன, நீங்கள் அதில் என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத எண்ட் டு எண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சரிங் தீஸ் டூ கொஷின்ஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்செப்டிங் தி எனி ஆஃபர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் அதாவது சீக்குவலே போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலா இல்லை வந்து கொஞ்சம் தியரட்டிக்கலா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டுடே செஷன் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெல்ப்ஃபுல் ஒன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம். Pay attention. If you guys have any specific doubts or clarification, you can ask here. Okay, sure. We will get into the topics. So before that, anyone has any ideas, any clarifications on the last 30 assignments that we have given? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை வந்து எங்களால் இன்டர்னல் டீம்ல கனெக்ட் பண்ணேன் அப்போவே எனக்கு கிளாரிஃபை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி யாரும் இருக்கீங்களா? I'll give you 10 seconds, and if I don't get any response, then I will take it as a no, and then we will proceed further. Maybe நட்பதி நீங்க வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அக்பர்? ஜமால் ப்ரோ, எனக்கு வந்து அதில் கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது. இந்த என்னது ஜாயின்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியல. ஸோ அதை திரும்ப ரீகேப் பண்ண முடியுமா? ஓகே, நான் ஆக்சுவலாக அந்த செக்ஷன் 5ல ஜாயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸில் நான் 2 தான் அட்டன் பண்ணேன், மிச்ச 3 நான் பண்ணல ஆக்சுவலாக. ஓகே, சரி, I'll put it this way. இந்த குரூப்ல வந்து ஜாயின்ஸ் இஸ் a very important concept in writing sequels. எனக்கு ஜாயின்ஸ் இன்னும் புரியல, இல்லை இன்னும் ஒரு டைம் ஜாயின்ஸ் சொன்னா எனக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்ற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா, you guys need to speak up. Otherwise you can at least text in the chat editor so that I will go through, and if I get more response that you guys need one more recap on joins, I am more than happy to tell you. It's on a very simple terms. உங்க லைஃப் டைம் ஃபுல்லா ஜாயின்ஸ் மறக்காத அளவுக்கு ஒரு இந்த எக்ஸாம்பிள் anyone. அக்பர் உங்களுக்கு மட்டும் தான் ப்ரோ, எனக்கும் கொஞ்சம் ஜாயின்ஸ் கொஞ்சம் ஒரு ரீகேப் பண்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. வெரி குட். ஓகே, ஸோ அக்பர் ஆயிஷா 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ மற்ற எல்லாருக்குமே ஜாயின்ஸ் தெரியும், இன்னும் மெஜாரிட்டி வரல, வந்தா மட்டும் தான் போக முடியும். I see some texts that are popping up. Check. Okay, in short, I think almost everyone except Najmuddin and Mufit. Mufit, உங்களுக்கு ஜாயின்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சிச்சாமா? ஃபுல்லா கிளாரிட்டி இருக்கா? சொன்ன வரைக்கும் கிளியரா இருக்கு ப்ரோ. வெரி குட். சரி, ஸோ ஐ வில் ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் வித் யூ ஜமால். நீங்க வந்து கொஞ்சம் அன்மியூட்லயே இருங்க. பிஃபோர் தட் நஜ்முதீன், உனக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்காப்பா ஜாயின்ஸ்ல? இல்ல பை. ஏமா? கிளியர் தான் பை. Very good. Okay, so now let me ask you these questions. For to Mufit, what are all the different types of joints that we have come across in this training? Inner joint, left joint, right joint, okay. Full outer. Inner joint, left joint, right joint, full outer. Very good.
வேற எதுவும் ஜாயின் இருக்கா? வேற இது மட்டும் தான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் bro. இது மட்டும் தான் ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது மட்டும் தான் பார்த்தோம். சரி, ஆல்ரைட். Najmuddin, any joints that he missed? He said 4 joints: inner joint, left outer, right outer, and full outer. இதை தாண்டி ஏதாவது ஜாயின் இருக்கா? இதை தாண்டி இன்னும் ரெண்டு ஜாயின்ஸ் இருக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் ஜாயின், ஆஃப்டர் தட் வீக்லி. அதை தாண்டி நமக்கு ப்ராடக்ட் ஜாயின் இருக்கு. ஓகே, பார்ட்டிஷன் ப்ராடக்ட் ஜாயின் இருக்கு, செல்ஃப் ஜாயின் இருக்கு. ஓகே, செல்ஃப் ஜாயின் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் போனோடனே பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க. அதனால ஓகே, நம்ம ஸ்னோஃப்ளேக்லாம் போயிடுவோம். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து சீக்வல் ப்ராக்டிஸ்னால் ஸ்னோஃப்ளேக்கில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ யூ வில் பி கிவன் அ ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட். ஸ்னோஃப்ளேக்கான க்ரெடென்ஷியல்ஸும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும், உங்கள் இமெயிலுக்கு வந்துடும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டிடேட். நீங்கள் வந்து அந்த லாகின் க்ரெடென்ஷியல்ஸை வச்சுக்கிட்டு ஸ்னோஃப்ளேக்கை கனெக்ட் பண்ணி ஸ்னோஃப்ளேக்கில் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் பிஃபோர் தட், ஜாயின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் நாட் ஒன்லி ஃபார் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு ஆஃபர் வாங்கிட்டு உள்ளே போயிட்டதுக்கப்புறமும் ஒரு டேபிளில் ஒரு சீக்வலில் வந்து ஜாயின்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம வந்து I'll tell you எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு சீக்வல் அப்படிங்கிற அந்த ஒரு லாங்குவேஜை வச்சு நீங்கள் டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து யூ ஆர் கெட்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த டேட்டா பேஸ் அண்ட் எவ்ரிதிங். சரியா? ஜாயின்ஸ் அப்படின்னா என்ன? நீங்கள் வந்து நான் ஏற்கனவே கொஷின் கேட்டேன், நீங்கள் வந்து ஆன்சர் நிறைய பேர் பண்ணீங்க. ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஜாயின்ஸ் இன் சீக்வல்? ஜாயின்ஸ் எதுக்காக போகும் மக்களே? நான் 2 சினாரியோ வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட், ஏன்னா யூ கைஸ் ஹவ் ஆல்ரெடி ப்ராக்டிஸ்டு சம்திங், ஸோ எனி குட் ஆன்சர்ஸ். ஜாயின்ஸ் ஏன்? எக்ஸ்டர்னலா இருக்க ஒரு டேபிள் வந்து இந்த டேபிளுக்கான டேட்டாவை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது ஜாயின். எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்காக ஜாயின்ஸா? இந்த டேபிளுக்கு ரிலேட் ஆகக்கூடிய சொல்லுங்க கைஸ் ஆர் ரைட். சொல்லுங்கப்பா. எக்ஸ்டர்னலா இருக்க டேபிள் வந்து இந்த டேபிள் தேவையான டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றது ஜாயின்ஸ். ஓகே, எனி அதர் அதாவது combine data from multiple tables. Combined data from multiple tables. From multiple tables. Okay. One minute, just connect this. Connection. Okay. Check. All right. I will share my screen. Okay. So let me know, guys. You can see my screen. I need an acknowledgement. Yes, no. Very good. Yes. Okay. Okay. Session 1.
Snowflake. Subquery என்ன by the way? Subquery. Anyone? Anyone? Subquery. Query within a query. என்னப்பா? Query within a query. Query? Within a query. Within a query. Okay, very good. சரி, நான் வந்து I'll show you one sample data set. அந்த data set நம்மளோட இதுல இருந்து எடுக்கிறேன். Right? So I have given you this particular folder. இதுல you guys are having your data set, Postgres data set. In the data set you are having 4 details. Department data set இருக்கு, students data set இருக்கு, courses இருக்கு, enrollment இருக்கு. Okay, and நான் எல்லா டேபிளுக்குமே ஒரு காமன் கனெக்ஷன் கொடுத்துறணும். So this is my student information, and இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற இந்த டேட்டாவை மட்டும் நான் இப்போ வந்து இங்க வச்சிருக்கேன், இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி யூ கைஸ் நோ, நம்ம வந்து எப்போ வந்து ஜாயின் பண்ணணும்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். கரெக்டா? ஜாயின்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் கேட்டேன். ஜாயின்ஸ் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது சீக்வலோட ஒரு கான்செப்ட் மாதிரி கிடையாது. நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்க்கும்போது we have evolved. ஞாபகம் இருக்கா? டேட்டானா என்னன்னு பார்த்தோம், டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். Later we got to know what is RDBMS. RDBMSல R stands for relational. very good. Relationalனா என்ன அர்த்தம்? Relating what? Tables, database. Relating the tables, information. இதுக்கு எப்படி ஒரு ரிலேஷனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு லாட் ஆஃப் ரியல் டைம் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். ரைட்? ஒரு ரிலேஷனல் வந்து எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில் வந்துட்டு ஒரு லைப்ரரியன் உட்காந்துருக்காங்க, அண்ட் அந்த லைப்ரரியில் ஃபுல்லாக புக்ஸாக இருக்கு. யூ ஹேவ் ஆல் த ஜானர்ஸ். இந்த ஹாரர் ஜானர் இருக்கு, காமிக் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. வெளியே இருந்து ஒரு 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 ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு பர்சன் உள்ள வராங்க. உள்ள வரும்போது அந்த நார்மல் பர்சன் வந்து ஆக்ஷன் ஜானர்ல ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து ஆக்ஷன் ரிலேட்டடான புக்ஸ்ல போய் எடுக்கணும். அசியூம் பண்ணீங்க லைப்ரரியில் வந்து ஒரு ஒரு 10,000 புக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆள் உள்ள வந்து 10,000 புக்ஸையும் சர்ச் பண்ணி அதுல எது ஆக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்த்து எடுக்கிறது ஈஸியா, இல்ல இங்க என்ன மாதிரி ஒரு லைப்ரரியன் டோக்கன் போடுற மாதிரி உட்காந்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான், தம்பி உள்ள வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். சார் எனக்கு வந்து ஆக்ஷன் ஜானர்ல நல்ல புக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இவன் என்ன சொல்றான், லைப்ரரியன் ரேக் நம்பர் 204 அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் ரிலேட்டடான எல்லா புக்ஸும் இருக்குன்னு சொல்றான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சரி ஓகே, நேரா போயிட்டு அந்த 204ல போய் உங்களுக்கு தேவையான புக்ஸை எடுத்துட்டு ஜாலியா போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ இதை ரெண்டு இதில் எந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப ஈஸி? ஃபர்ஸ்ட் ஒன், நான் போய் 1000 புக்ஸையும் சர்ச் பண்ணி எந்த இண்டெக்ஸுமே இல்லை கண்ணாபின்னு போறது ஈஸியா, இல்லை இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு ஒரு பர்சன் ஹெல்பிங் யூ டு ரிலேட், அவரை ரிலேட் பண்ணி அவர் மூலமா அங்க போய் எடுக்கிறது ஈஸியா? எது ஈஸி எனக்கு? இது ஈஸி. அவரை ரீச் அவுட் பண்ணி கேட்கறது ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும்.
So you ஆமா are establishing a relationship between librarian and அந்த particular genre. லைப்ரரியன்ன்றது ஒரு டேபிள்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஜானர்ன்றதை இன்னொரு டேபிள நினைச்சுக்கோங்க. அந்த டேபிளையும் ரிலேட் பண்றதுக்கு தான் வாட் யூ கால் இட் as a what joins. அதனால தான் ஜாயின்ஸ்ன்றது சீக்குவல் ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஓகே ஈவன் இஃப் இட் டேக்கிங் டைம். ஐ வாண்ட் யூ கைஸ் டு மேக் ஷூர் யூ ஹேவ் அ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் வாட் ஜாயின் இஸ். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு there are lot of means. அது எப்படி அப்படின்றத நீங்க ஜாயின்ஸ் அப்படின்னு இங்க நம்ம பேசிட்டு ஐ வில் ஷோ யூ ஆன் சம்திங். இந்த எக்ஸல் ஃபைல்ல data set in front of you. இதுல வந்து ஐ திங்க் நம்ம யாரு அக்பர் யாரோ ஒருத்தர் இதுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. யூ கைஸ் கேன் டர்ன் ஆஃப் யுவர் ஆடியோ. ஏதாவது வேணும்னா யூ கேன் டர்ன் ஆன் அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ. சரி, ஆல்ரைட். ஸோ இப்போ இங்க வந்து யூ ஹேவ் அ 2 டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். ஓகேவா? அசியூம் பண்ணிக்கோங்க இது வந்து எம்ப்ளாயிஸ் வரக்கூடிய ஒரு டேபிள்ல, இது வந்து அந்த லைப்ரரியன் உட்கார்ந்து இருக்கிற ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், ஃபோனு, இமெயில், டேட் ஆஃப் பர்த், ஃபீஸ், டிபார்ட்மெண்ட் ஐடி. இதுல வந்து நான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க போறேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். யூ டெல் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் போகணும்? முதல்ல சிம்பிளா நான் ஒன்னுனா மேபி நான் எப்படி போவேன், டூப்ளிகேட். நான் இங்க ஒன்னுனா டேட்டா இன்ஜினியரிங் இருக்கு, கரெக்டா? நான் ஒன்னுன்ற இடத்துல நான் இந்த மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் சிம்பிளா வச்சுட்டு போயிடலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் எடுத்துட்டு வரணும்? அதாவது என்கிட்ட ஆயிஷா கேட்குறாங்க, ப்ரோ நீங்க வந்து இதை 2 டேபிள் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க இதே மாதிரி இப்படி வச்சுட்டு போயிடலாம்ல, 2னா கிளவுட் கம்ப்யூட்டிங், இப்படியே நான் வச்சுட்டு போயிடலாம்ல. எதுக்கு நான் வந்து தனித்தனியா 2 டிஃப்ரெண்ட் டேபிளை போட்டுட்டு அதை போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் எடுக்கணும்? அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் யார்கிட்ட இருக்கு நம்ம பேட்ச்ல? நான் இப்படியே வச்சுட்டு போயிடுறேன், எல்லாமே இருக்கு. ஸ்டோரேஜ் எஃபெக்டிவா இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். வெரி குட். என்ன எஃபெக்டிவ்? ஸ்டோரேஜ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஸ்டோரேஜ் எஃபெக்டிவ்னா என்ன அர்த்தம்? ஸ்டோரேஜ் அதிகமாகும்னு சொல்றீங்களா? இல்ல கம்மியாகும், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடா இருக்கும். ஓகே, அதாவது எப்படி இந்த அப்ரோச்ல வச்சாவா இல்ல இந்த அப்ரோச்ல வச்சாவா? அதாவது நம்பர்ஸ்ல கொடுத்தா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஸ்டோரேஜ் அது சிங்கிள். ஓகே, ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் இங்க ஸ்டோரேஜ் இருக்கும்? இங்க அசியூம் பண்ணிக்கோங்க, இங்க 20 நம்பர்ஸ் தான் இப்போ இருக்கு. அசியூம் there is a 10,000 நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இங்க 10,000 இடத்துல நான் டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் நான் மாத்தி இதே டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ 10,000 இடத்துலயும் ஸ்டோர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இந்த டிபார்ட்மெண்ட் நேம் ஐடி, நோ மோர் இட் இஸ் an ஐடி, இட் இஸ் a நேம். டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிற காலம் வந்து என்ன ஆயிடும்? சும்மா இதை மாற்றி விட்டுக்கோங்க, சாம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளை டைரக்டாக நான் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஐ எம் நாட் கெட்டிங் ப்ராப்பர் இது. அதாவது சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் அதிகமாகுது. 10,000 பேருக்கும் நான் டிபார்ட்மெண்ட் இங்கேயே வச்சிருக்கிறதுக்கு. ஓகே, ப்ளஸ் எனக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு இது ஈஸியாக இருக்கும். எது ஈஸி? நான் வந்து
அக்பர் பாஷா வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரணும், அக்பர் பாஷாவோட டிபார்ட்மெண்ட் நேம் என்னன்றத நான் ஒரு டேபிள்ல இருந்து எடுக்க முடியுமா, 2 டேபிள்ல இருந்து எடுக்க முடியுமா? ஐ மீன் when you have this table. அதாவது இப்போ அந்த ஒரு டேபிள்ல இருந்து தான் எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட நேமை இதில் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ அப்படின்னும் போது அக்பர் எந்த ரோல இருக்கான் அதை போய் பார்த்து செக் பண்ணி அவர் என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு தேடி எடுக்கணும். ஓகே ஓகே, வெரி குட். சரி, இப்போ இந்த இந்த வகையில் வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் டெசிஷன் ஈஸியாக எடுக்க முடியுது. கரெக்டா? நான் நிறைய டேபிள்ஸை போய் ஜாயின் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை. நான் சிம்பிளாக ஒன் சிங்கிள் டேபிள்ல இருந்து என்னால் எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்க முடியும். கரெக்ட்? அப்போ எதுக்கு ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி இங்கே வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஐடியா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் தனியாக ரிலேட் பண்ணணும், நான் எதுக்கு அப்படியே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்? மெயின்லி அவர் நம்ம முஃபித் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ். அசியூம் பண்ணிக்கோங்க 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் கூட 10,000 டைமும் இந்த 5 ரெக்கார்டு தான் ரிப்பீட் ஆக போகுது. கரெக்டா? 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த 5 டிபார்ட்மெண்ட் நேம் தான் ரிப்பீட் ஆக போகுது. கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா இன்ஜினியரிங். நான் இந்த 10,000 டைமும் இதே வேல்யூ நான் கீப் ஆன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அன்னெசரி எனக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து தேவையில்லாமல் எல்லா டேட்டாவையும் நான் ஒரே இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் வந்து அடுத்து நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் சொல்லணும்னு நினச்சது நான் உங்களுக்கு இப்பயே சொல்கிறேன். when you are trying to have all the data in rather than 2 different places, 2 different டேபிள்ல செப்பரேட் பண்றதுக்கு பதிலா நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே டேபிள்ல எடுத்துட்டு வரதுக்கு பேர் என்ன அப்படின்னா denormalization. ஓகே, நான் வந்து இதை பத்தி நான் உங்களுக்கு டேட்டா மாடலிங் நம்ம கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஸ்கீமாஸ் we will define என்ன ஸ்கீமா அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு இன்டெப்தா இதை பத்தி என்னன்றதை சொல்றேன். பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இல்லப்பா எனக்கு இந்த மாதிரி வந்து எல்லா டேட்டாவும் ஒரே இதுல இல்லாம இந்த மாதிரி தனித்தனியா டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்து இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி இங்க வச்சுட்டு இங்க இதை வச்சுக்கிற இந்த மாதிரி டேபிளுக்கு பேரு நார்மலைசேஷன். இப்போதைக்கு இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. when we get to the data modeling I will tell you denormalized என்ன, normalized என்ன, நம்ம என்னென்ன மாடலிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகே, சரி, ஓகே. ஸோ ப்ரோ அப்போ இது எல்லாத்தையும் இங்கேயே வச்சிருக்கீங்க, எதுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் 1 மெயின்லி ஃபார் ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜில் வந்து இந்த இது மாதிரி நான் வந்து தேவையே இல்லாமல் ஒரே வேல்யூயை திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த வேல்யூக்கு நான் யூனிக்காக ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது ஈஸி. கரெக்டாக? இந்த இடத்துல எனக்கு 10 கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ணணும். DATA ஸ்பேஸ் இன்ஜினியரிங். இந்த இடத்துல எனக்கு 15 கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஐ கேன் ஸ்டோர் ஒன்லி 1 கேரக்டர். ஓகே, ஒரே ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறது ஈஸி, விச் மீன்ஸ் எனக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ரெண்டாவது வந்து எனக்கு இந்த மாதிரி டேபிளை ரிலேட் பண்ணுறது இன்னும் ஈஸியாகவும் பெட்டராகவும் இருக்கும் அப்படின்றத, அது ஏன் அப்படின்றத நான் அடுத்த செஷனில் உங்களுக்கு சொல்லுவேன். பட் இப்போதைக்கு ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு நல்லா கம்மியாயிடுச்சு. ஓகே, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஜஸ்ட் அ செக் கைஸ், ஜஸ்ட் 1 minute. அப்புறம் பிள்ளைங்க எடுத்து சீக்கிரம் இது பண்ண மியூட்ல போட்டு வீடியோ இது பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீலாம் இதை பார்க்க மாட்டியா? உனக்கு எது முக்கியமோ அதை பாரு. ஃபர்ஸ்ட் ஓகே, நீ இது பண்ணு, நீ என்ன பண்ணுமோ பாரு. யா ஓகே. ஸோ இதில் நான் சொன்ன அந்த கான்செப்ட்ஸ் படி வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் டேட்டா இன்ஜினியரிங் டேட்டா செட். சரி, ஸோ இப்போ ஸ்டோரேஜ் கம்மி ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்டு மாடலில் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 டேபிளையும் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு, இந்த 2 டேபிளையும் நான் ரிலேட் பண்ணுறதுக்கு
நான் வந்து ஜாயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன் எனக்கு அக்பர் பாஷாவோட டிபார்ட்மெண்ட் நேம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ற அந்த ஒரு காலம் எனக்கு பேஸ் பண்ணி நான் வந்து ஐம் ரிலேட்டிங் தீஸ் டூ டேபிள்ஸ். நவ் மை கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். If I want to join two tables, what is the first thing that should be coming in my mind? நான் ரெண்டு கொஷின் கேட்க போறேன். அந்த ரெண்டு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா then I will tell you quickly அந்த 4 ஜாயின்ஸ் என்னன்றதை குவிக்கா சொல்லிடுவேன். then we will get to our topic. I have two questions. Number 1, if I want to join two tables, what is the first and very important thing I should be having? ரெண்டு டேபிள ஜாயின் பண்ணா என்ன பண்ணணும்? இருக்கணும். இது இருந்தாதான் ப்ரோ என்னால ஜாயினே பண்ண முடியும். பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ ப்ரோ. பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ வெரி குட். அது சொல்லலாம், தப்பில்லை. ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இங்கே ஒன்று இருக்கு, இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, அதெல்லாம் சொல்றீங்க. இந்த டேபிள் எது பிரைமரி கீ? இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி. ஏன் ஸ்டூடெண்ட் ஐடி பிரைமரி கீ? அது யூனிக்கா இருக்கு. வெரி குட். ஸோ பிரைமரி கீன்றது ஒரு டேபிள்ல இருக்க யூனிக்கா அந்த ரெக்கார்டை, அதாவது இந்த நஜ்முதீன் அப்படின்ற இந்த ரெக்கார்டை ஐடென்டிஃபை பண்றது ஒரு பிரைமரி கீ. சிமிலர்லி ஒரு பிரைமரி கீயும் யூனிக்கா இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். வெரி குட். பிரைமரி கீ வந்து ரிப்பீட் ஆகலாமா? நோ நோ. ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட் நம்பர்ல வந்து வேற 2 டிஃபரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க முடியாது. வெரி குட். பிரைமரி கீ நல்லா இருக்கலாமா? நோ. வெரி குட். அதுவும் இருக்க முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்னா அவன் பேர் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்டூடெண்ட் ஐடி இல்லாம இருக்க முடியாது. வெரி குட். சரி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும். இதுல ஃபாரின் கீன்றது என்ன? டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடி. ஏன் டிபார்ட்மெண்ட் ஐடியை ஃபாரின் கீன்னு சொல்றோம்? டிபார்ட்மெண்ட் டேபிளோட பிரைமரி கீ வந்து இங்க ஃபாரின் கீயா இருக்கு. வெரி குட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ஏன் ஃபாரின் கீ சொல்றீங்க அப்படின்னா இந்த காலம் வச்சுதான் நீங்க வந்து இன்னொரு டேபிள ஜாயின் பண்ண போறீங்க. சரியா? ஸோ ஸோ எந்த டேபிளை வச்சு, எந்த காலமை வச்சு நீங்க வந்து இன்னொரு டேபிளை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் ஜென்ரலா ஃபாரின் கீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டேபிள் பாருங்க, இந்த பர்டிகுலர் டேபிள் பிரைமரி கீ என்ன? டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடி தான் பிரைமரி கீ. ஏன்னா இதுல டூப்ளிகேட்ஸ் வராது. ஆனா இதுல எனக்கு டூப்ளிகேட்ஸ் வரலாமா? இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியில வரலாம். ஏன்? ஏன்னா இந்த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்ற இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல குறைஞ்சது ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸாவது இருப்பான். கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான். ஸோ அதனால ஃபாரின் கீ can have duplicates, right? So foreign key of a column must be the primary key of another table in another column. Okay, so இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். The main, what is the difference between primary key and foreign key is very very important guys when it comes to joining two tables. சரி, ஓகே. சரி, இப்போ இந்த ரெண்டு இதையும் பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீன்னு சொன்னீங்க. இதை வந்து இப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா, if I want to join two tables, எனக்கு மெயினாக தேவைப்படுறதுன்னா forget the primary key foreign key அந்த கான்செப்ட் வைஸ் போகாம ஜெனரலாக ஒரு 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 லேமன்ஸ் டேர்மில் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் புரியுற மாதிரி என்ன அப்படின்னா, ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையானது வந்து அவ்வளோதான். எனக்கு இந்த ரெண்டு டேபிளையும் ஒரு காலம் மேட்ச் ஆகுது அப்படின்னா என்னால் அந்த டேபிளை ஜாயின் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த டேபிளையும் மேட்ச் பண்ணக்கூடிய காலம் என்ன? டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடி. வெரி குட். சரி, ஓகே. மேட்சிங் காலம்ஸ் இன் போத் டேபிள்ஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டேபிளை ஜாயின் பண்றதுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு நான் ஜாயின் பண்ண போறேன்றது தெரிஞ்சிருச்சு. சரி, now let us go to inner join.
இன்னர் ஜாயின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி, ஐம் நாட் கோனா ஆஸ்க் கொஸ்டின்ஸ், டைரக்ட்லி ஐ வில் டெல் யூ. ஒரு 2 டேபிள் இருக்கு. அசியூம் பண்ணீங்க இதுதான் ஸ்டூடெண்ட் டேபிள், இதுதான் டிபார்ட்மெண்ட் டேபிள். இன்னர் ஜாயின் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கும் மேட்சிங்காக இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையுமே இன்னர் ஜாயின் சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணுங்க, I'll set up something like this. Inner join. Joins. இங்க வந்து definition. இங்க வந்து record count. Guys, this is going to be very important and just listen to me. Okay. See, we are put it here. Here. So நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to write this bifurcation. What are all the different types of joins? Inner join இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? Left outer join, right outer join, அப்புறம் full outer join, அப்புறம் product join. ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் you call self join. ஓகே, ஸோ டெஃபினிஷன் இன்னர் ஜாயின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம டேபிளில் செட் ஆப்ரேட்டர் நம்ம காலேஜ் ஸ்கூல் டைமில் பார்த்துருப்போம்ல, அவ்வளோதான். ஒரு 2 டேபிள் இருக்குது அப்படின்னா, ரெண்டு டேபிளையும் காமன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, தட் வாட் யூ கால் இட் இஸ் இன்னர் ஜாயின். Inner join will identify all the records that are matching in both the tables. Okay, இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ல பாருங்க, how many records do I have here? Total number of records எனக்கு 20 இருக்கு. இங்க டிபார்ட்மெண்ட் ஐடியில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 5 6, இந்த மாதிரி 5 ரெக்கார்ட் இருக்கு. இந்த ரெண்டு டேபிளையும் நம்ம மேட்ச் பண்ற காலம் என்ன? டிபார்ட்மெண்ட் ஐடி. So now guys tell me, inner join is all about matching records in both the tables. Agree? Matching values in both the tables based on joining condition. அவ்வளவுதான் guys. See, நெட்ல பாத்தீங்கன்னா you will be having 1000 இது உங்களுக்கு ஃபில்டர் சேக் பண்ண முடியல. ஸோ இன்னர் ஜாயின் அப்படின்னா மேட்சிங் வேல்யூஸ் இன் போத் த டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் ஜாயினிங் கண்டிஷன். கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் டெஃபினிஷன். நம்ம எத்தனை வெப்சைட்ல போட்டாலும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க, அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் what they mentioned in the website, as long as you understand what is inner join. So matching values in both the tables நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த ரெண்டு டேபிளுக்கும் எது மேட்சிங் வேல்யூஸ் பாருங்க. இங்க 1 இருக்கு, கரெக்டா? ஸோ 1 இங்க 1 இருக்கும், மேட்ச் ஆக போகுது. மேட்சிங் காலம் பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட் ஐடி காலம். ஸோ அப்போ எனக்கு டோட்டலி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு அவுட்புட்ல வரும் அப்படின்றத நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரும்? இந்த 1 வருமா? இப்போ ஒரு டவுட், இப்போ அதே இதுல மேட்ச் ஆகுற மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியும் இருக்க தானே செய்யுது. ஸ்டூடெண்ட் ஐடியிலயும் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்குல்ல. என்னமா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியில 1 to 6 வரைக்கும் சொல்றீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியிலயும் 1 to 6 வரைக்கும் இருக்குல்ல. ஆமா. ஸோ இப்போ அதை எப்படி அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது அந்த இடத்துல? Okay. Anyone wants to answer this question?
அவரோட அக்பரோட கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியில் இங்கே 1 2 3 5 6ன்னு இருக்கு, ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட் ஐடியில் 1 2 3 4 5 6லாம் இருக்கு. நான் இதுவும் எப்படி இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். anyone wants to answer this? அது 2 டிஃபரண்ட் டேபிள்ஸோட பிரைமரி கீஸ். ஓகே, வெரி குட். ஓகே அக்பர், உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, சி ஸ்டூடெண்ட் நம்பர் 2 இஸ் அக்பர் பாஷா. இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது அக்பர் பாஷாவை குறிக்கிற விஷயம். ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 2 அக்பர் பாஷா, ஜெண்டர் மெயில், அவரோட ஃபோன் நம்பரு, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி 2 அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஐடின்றது இந்த டேபிளோட பிரைமரி கீ, தட் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை திஸ் ரெக்கார்டு. சிமிலர்லி இந்த பர்டிகுலர் இன்னொரு இது டோட்டலி டிஃப்ரெண்ட் டேபிள். இந்த டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டேபிள். அதில் வந்து எப்படி இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடியை யூனிக்காக வச்சிருக்கீங்களோ, டிபார்ட்மெண்ட் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடியை யூனிக்காக வச்சிருக்கீங்க. அதுக்கான ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ் வச்சிருக்கீங்க. எப்படி 1 நஜ்முதீன், 2 அக்பர் வச்சிருக்கிற மாதிரி 1 டேட்டா இன்ஜினியரிங், 2 கிளவுட் கம்ப்யூட்டிங், 3 அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இதையும் நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்டையும் ரிலேட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், 2 டேபிளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் a மேட்சிங் காலம். எப்படி டிபார்ட்மெண்ட் ஐடியை ஸ்டூடெண்ட் ஐடியோன்னு நீங்க ஜாயின் பண்ண முடியும்? இது வேற காலம், இது வேற காலம். இது வந்து ஒரு கான்செப்டே கிடையாது. எப்படி எது மேட்ச் ஆகுது? இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி, இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி தான் மேட்ச் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க டேட்டா எடுத்துட்டு வரணும். ஓகே. இன்னர் ஜாயின் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மேட்சிங் வேல்யூஸ் இன் போத் தி டேபிள்ஸ். இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த 2 காலம் தான் மேட்சிங் காலம். இதை வச்சு எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும்? இது எப்படி பண்ணலாம்? இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கு. ஸோ அப்போ இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அந்த 1 எல்லாமே பார்ட்டிசிபேட் ஆகும். டோட்டல் எவ்வளோ இருக்கு? இந்த ரெக்கார்ட் பார்ட்டிசிபேட் ஆகுமா? மேட்ச் பண்ணும்போது இந்த ரெக்கார்ட் எனக்கு குவாலிஃபை ஆகுமா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்கப்பா. டோட்டல் 6. ஸோ இந்த ரெக்கார்ட் குவாலிஃபை ஆகும். எஸ். 2 மேட்ச் ஆகுமா? நோ. ஓகே. 1 மேட்ச் ஆகுமா? எஸ். 3 நோ. ஓகே. 2 அகைன் நோ தான். நம்ம 1 மட்டும் தானே எடுத்திருக்கோம் டிபார்ட்மெண்ட்ல. இப்போ அப்படி இல்லப்பா, இங்க டோட்டலி எல்லா டேபிளும் எடுத்துட்டீங்க. இதுல எல்லாமே இதுல மேட்ச் ஆகும். see matching columns in both the tables based on joining condition. இங்க இருக்கிற எல்லாமே இங்க இருக்க எல்லாத்தோட மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து எஸ் ன்னு சொல்லலாம். அப்போ எல்லாமே எஸ் தான். எல்லாமே எஸ்ஸா? guys, can someone acknowledge if this is right? இது எல்லாமே எஸ்ஸாப்பா? ஃபோர் வராது. நோ. ஸோ 4 ஏன் வராது அப்படின்னா இங்க வந்து 4க்கான இங்க வந்து 4க்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு, பட் இங்க வந்து அதுக்கான டிபார்ட்மெண்டே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி இங்க உங்களுக்கு ஜாயின் ஆகாது. நோ. மற்ற 4லாம் எங்கெங்க வராதோ அதெல்லாம் நோ கொடுக்குறீங்க. ஓகே. ஸோ டோட்டலி அதே மாதிரி இந்த பக்கம் போங்க. இங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கா? 6 இல்ல. இந்த பக்கம் இல்ல இந்த ஸ்டூடெண்ட் ஐடியில. which means the common values which are matching between both the tables are this. இதுல 4 participate ஆகாது, இங்க 6 participate ஆகாது. so total number of record counts எனக்கு எவ்வளவு வரும்? 1 2 3. இந்த 3த்தையும் நான் இக்னோர் பண்ணிட்டு பார்த்தா டோட்டலி எனக்கு 17 ரெக்கார்ட்ஸ் வருமா? அக்ரி? 17 ரெக்கார்ட்ஸ் வரும். ஏன் 17 வருது? the common matching column between both the tables are these two values. இது வந்து எனக்கு 17 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வருது. this is what your inner join. inner join எதுவும் டவுட் இருக்கா? any clarification yet guys? I will not repeat it moving forward. so உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த ரெக்கார்டிங் தான் பார்க்குற மாதிரி. any more questions? இன்டர்வியூல
ஜாயின்ஸ் பத்தி கேட்காம உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்ணவே முடியாது. வெரி குட். கண்டிப்பா நான் இப்ப கேட்குறேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்பான். இந்த 2 டேட்டா செட் கொடுத்துட்டு ரைட் அவுட்டர் ஜாயின் போட்டா எவ்வளவு வரும், லெஃப்ட் ஜாயின் போட்டா எவ்வளவு வரும்ன்றது அவனோட ஓன் எக்ஸாம்பிள்ல கேட்பான். ஓகே சரி. ஸோ இன்னர் ஜாயின் எதுவும் டவுட் இருக்கா? I'll give you 5 seconds. ஓகே ஓகே நோ. சரி, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, லெஃப்ட் அப்படின்னாலே உங்களுக்கு இடது கை, ரைட்னா வலது கை. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டேபிளில் ஸ்டூடெண்ட் டேபிள், இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் ஸ்டூடெண்ட் டேபிள். சாரி, இது வரைக்கும் இருக்கு கரெக்டா? இது வந்து ஸ்டூடெண்ட் டேபிள், இது வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் டேபிள். அஸ்யூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு டேபிள் இருக்கு, இந்த பக்கம் ஒரு டேபிள் இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்க்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு, ஏன்னா லெஃப்ட் சைடு ஹேண்டில் இது இருக்கு. ரைட் சைடு வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு. இங்க லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, லெஃப்ட் சைடு டேபிள் தான் பிரைமரி டேபிள். அப்படி பார்த்தோம்னா நான் இப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுக்க போறேன். என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, லெஃப்ட் ஜாயின் இஸ் நத்திங் பட், நான் இன்னர் ஜாயினுக்கு கொடுத்த அதே டெஃபினேஷன் தான். Matching values in both the tables based on joining condition plus non-matching values from left table. அது என்ன இப்போ நான் மேட்சிங் வேல்யூஸ் ஃப்ரம் லெஃப்ட் டேபிள் அப்படின்னா, லெஃப்ட் டேபிள் இதுல என்ன நான் என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் டேபிள் என்ன உங்களுக்கு இப்போ லெஃப்ட் டேபிள் என்னப்பா? ஸ்டூடெண்டோட அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா உங்களுக்கு லெஃப்ட் டேபிள்ல இருக்கு. ஓகே, வெரி குட். ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா உங்களுக்கு லெஃப்ட் டேபிள்ல இருக்கு. மேபி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே இருக்கு. ஸோ இங்க ரெக்கார்ட் கவுண்ட் 17 பார்த்துக்கோ கரெக்டா? சரி, இப்போ எனக்கு இப்போ இந்த லெஃப்ட் ஜாயினோட டெஃபினிஷன் என்னன்னா, மேட்சிங் வேல்யூஸ் இன் போத் த டேபிள்ஸ் பிளஸ் நான் மேட்சிங் வேல்யூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். அப்படின்னா என்னன்னா, மேட்சிங் வேல்யூஸ் இன் போத் த டேபிள்ஸ் எவ்வளோ மக்களே, எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? 2 டேபிளையும் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ? 17. வெரி குட். 17 ஆல்ரெடி நம்ம இன்னர் ஜாயின்லேயே பார்த்துட்டோம். பிளஸ் நான் மேட்சிங் வேல்யூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். இதுதான் என்னோட இடது கையில. நான் மேட்சிங் வேல்யூஸ் இங்க மொத்தம் எத்தனை ரெக்கார்ட் இருக்கு? 3 இருக்கு. 4 இந்த மூணுமே மேட்ச் ஆகல. இந்த 3 ரெக்கார்ட்ஸும் லெஃப்ட் சைடு டேபிள்ல இருக்கிறதால டோட்டலி 3 வரும். டோட்டலி எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும் இப்போ? 20 ரெக்கார்ட்ஸ். which means left join la it will fetch all the data from left table plus matching data in the right table. அப்போ வந்து நீங்க கேட்கலாம், அப்போ ப்ரோ நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன், எனக்கு வந்து சையத் அப்பாஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, முஃபித் இக்பாலோட டிபார்ட்மெண்ட் நேம் கேட்டா எனக்கு வந்துடும், ஏன்னா முஃபித் இக்பால் வந்து 1 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, டேட்டா இன்ஜினியரிங் வந்துடும். இதுவே நான் சையத் அப்பாஸ்னு போட்டு இங்க எதுவுமே மேட்ச் ஆகல, அப்போ சையத் அப்பாஸ்க்கு நேரா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் நேம் நான் ஜாயின் பண்ணும்போது என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா என்னவா இருக்கும்? ஓரளவு பார்த்தவங்களுக்கு புரியும். சையத் அப்பாஸ் இங்க டிபார்ட்மெண்ட்லயே கிடையாது, அவர் 4 இங்க, ஆனா இங்க 4ன்ற ஒரு டிபார்ட்மெண்டே கிடையாது. அப்ப அவருக்கு இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நேம் நான் query பண்ணும்போது என்ன வரும்? எதுவுமே வராது, அவ்வளவுதான். சரி, ஓகே, இதுதான் லெஃப்ட் டேபிள் ஜாயின். லெஃப்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே,
I take it as a no. Right join, right outer join. Right outer அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். மேட்சிங் வேல்யூஸ் இன் போத் த டேபிள்ஸ் அப்படியே எழுதுங்க. பிளஸ் நான் இங்க என்ன போட்டேன், நான் மேட்சிங் வேல்யூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள் போட்டேன் இல்லையா, அதை வந்து நீங்க இங்க என்ன பண்ணணும், நான் மேட்சிங் வேல்யூஸ் ஃப்ரம் தி ரைட் டேபிள். ஸோ இங்க ரைட் டேபிள் என்னப்பா, டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு ரைட் சைடு இருக்க டேபிள், இது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற டேபிள், இது ரைட் டேபிள். ஸோ இங்கே மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் யூ கெட் 17. நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் டேபிள், இங்கே வந்து மேட்ச் ஆகாத ரெக்கார்ட் ஒன்னே தான் 6, அது இந்த 6 மட்டும்தான் இருக்கு, மற்றது எல்லாமே ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ 17 + 1 18 இதுதான். ஓகே, ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறாங்களே அது என்னதுப்பா அப்படின்னா அதே தான். மேட்சிங் வேல்யூஸ் இன் போத் த காலம்ஸ் பேஸ்ட் ஆன் ஜாயினிங் கண்டிஷன் பிளஸ் இங்க என்ன போட்டேன், நான் மேட்சிங் வேல்யூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள் போட்டேன், ரைட் அவுட்டர்ல வந்து நான் மேட்சிங் டேட்டா ஃப்ரம் த ரைட் டேபிள்னு போட்டேன். ஃபுல் அவுட்டர்ன்றது இன்னர் ஜாயின் பிளஸ் லெஃப்ட் ஜாயின் பிளஸ் ரைட் ஜாயின் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் அப்படின்றது ஃபுல் அவுட்டர் ஜாயின் பிளஸ் லெஃப்ட் ஜாயின் பிளஸ் ரைட் ஜாயின். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க வந்து எனக்கு என்ன இருக்கு, மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் டோட்டல் எவ்வளோப்பா 17 இருக்கு, பிளஸ் லெஃப்ட் ஜாயின்ல எனக்கு மேட்ச் ஆகாத ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 3 இருந்துச்சு கரெக்டா, 3. ரைட் சைடில் எனக்கு மேட்ச் ஆகாம எவ்வளோ இருந்துச்சு, 1. ஸோ 17 + 3 + 1 எவ்வளோ ஆச்சு, 21. This is my full outer join ஓட output. ப்ராடக்ட் ஜாயின் அப்படின்னா see full outerல எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? So this is very simple. Inner join na matching values in both the tables on a joining condition and the department ID வச்சு, left outer join na left side table இருக்க எல்லாமே வரும், right sideல match ஆகிறது எல்லாமே வராது. right outer joinல இந்த ரெண்டுத்துலயும் மேட்ச் ஆகிற எல்லா ரெக்கார்ட்ஸும் வரும், பிளஸ் நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த ரைட் சைட் டேபிள் உங்களுக்கு வந்துச்சு. ஃபுல் அவுட்டர் ஜாயின் உங்களுக்கு தெரியும், எனக்கு மேட்சிங்கும் வரும், லெஃப்ட் சைடில் மேட்ச் ஆகாததும் வரும், ரைட் சைடில் மேட்ச் ஆகாததும் எனக்கு வந்துடும். ப்ராடக்ட் ஜாயின்னா என்ன, வெரி சிம்பிள். இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலைன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 1 2 3 4 5 இருக்கு, இதில் வந்து 6 7 8 9 10 இருக்கு. இல்லை இப்படி எடுத்துக்கோங்க, 2 டேபிளை நான் ஜாயின் பண்ணோம், ஆனால் அந்த 2 டேபிளுக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன், 2 டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மெயினாக தேவை, ஒரு மேட்சிங் காலம் இன் போத் த டேபிள் அப்படின்னு நான் சொன்னேன். இன்கேஸ் 2 டேபிள் இருக்கு, 2 டேபிளை வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு காலமே இல்லை அப்படின்னா எப்படி ஜாயின் ஆகும் அப்படின்னா, எவ்ரி ரெக்கார்டு வில் பி பார்ட்டிசிபேட்டட் அகைன்ஸ்ட் எவ்ரி அதர் ரெக்கார்ட். அதாவது இந்த நஜ்முதீன் ஷேக் இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் வந்து இந்த 5 பேரோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், 1 2 3 4 5. அதே மாதிரி அக்பர் பாஷா 1 2 3 4 5, மோகன் 1 2 3 4, இந்த மாதிரி. அப்போ எல்லா ரெக்கார்ட்ஸ் இன் அ டேபிள் வில் பி பார்ட்டிசிபேட்டட் அகைன்ஸ்ட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் இன் another table. Every record in a table will be joined with all other record in other table. இதுதான் சரியா. இந்த மாதிரி போடும்போது எனக்கு டோட்டலா எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும் ப்ராடக்ட் ஜாயின்ல, இதுல வந்து எனக்கு 20 ரெக்கார்ட்ஸ் இருக்கு கரெக்டா. இதுல வந்து எனக்கு 20 19 எவ்வளவு பாருங்க,
ஸோ 20 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டோட்டலி எனக்கு ப்ராடக்ட் ஜாயினோட அவுட்புட் எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? anyone? இங்கே 20 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இங்க 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எல்லா ரெக்கார்டும் இந்த ஒரு ரெக்கார்ட் இந்த 5 பேரோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, இந்த ஒண்ணு இந்த 5ஓட பார்ட்டிசிபேட் பண்ணுவா. எவ்வளவு வரும்? ஸோ வெரி சிம்பிள், 20 into 5 100 ரெக்கார்ட்ஸ். இங்க 20, இங்க ஒரு ரெக்கார்டும் 5 பேரோட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருப்போம், அதனால 100 ரெக்கார்ட்ஸ் வரும். புரியலன்னா திருப்பி ஒரு டைம் கேளுங்க, நான் சொல்றேன். புரிஞ்சிடுச்சுன்னா ஆல் குட். செல்ஃப் ஜாயின் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். செல்ஃப் ஜாயின் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்ல ஒரு கான்செப்ட் வரும்போது செல்ஃப் ஜாயின் will be easily understood. ஸோ அதனால செல்ஃப் ஜாயின் ஒன்று இருக்குன்னு மட்டும் அசியூம் பண்ணிக்கோங்க. I will tell you later. Any doubts guys? ஏற்கனவே உங்களுக்கு ஜாயின்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஓவர்வியூ, அதுவே உங்களுக்கு நல்ல டைம் எடுத்துருச்சு. எனி டவுட் இருக்கீங்களா? யார்கிட்ட கேட்கலாம்? அக்பர் புரிஞ்சுச்சா? மிஸ்டர் ஓகே ஆயிஷா புரிஞ்சுச்சப்பா? நீங்க புரிஞ்சுச்சு ப்ரோ. எனக்கு ஜாயின்ஸ் இது பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இல்ல ஒன் மோர் டைம் சொல்லணுமா? இல்ல ப்ரோ, ஆல் குட் ப்ரோ. ஆல் குட். ஓகே, ஆல் குட்னா எனக்கு ஓகே. சரி, ஓகே. நான் queryக்கு போக விரும்பல, பிகாஸ் queries கண்டிப்பா நீங்க அதை எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் யூ ஹேவ் வெரி குட் டாக்குமெண்டேஷன் as well. இந்த இதுக்கான டேபிள்ஸ் குயிக்கா இதை வேணா கோ த்ரூ பண்றேன். இன்னர் ஜாயினா நான் சொன்ன மாதிரி டேபிள் 1 இருக்கு, ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு. மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் இன் போத் த டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் ஜாயினிங் கண்டிஷன். அண்ட் சின்டாக்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியும். செலக்ட் ஃப்ரம் டேபிள் 1 இன்னர் ஜாயின் டேபிள் 2 ஆன் மேட்சிங் காலம் எழுதிருவீங்க. லெஃப்ட் ஜாயின் நான் இங்க சொன்னேன். டேபிள் ஏ டேபிள் பிக்கு ஆன மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். பிளஸ் நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள்னு நான் சொன்னேன். ஒரு 3 ரெக்கார்ட் ஜாயின் ஆச்சு. ஸோ அதுதான் உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின். நான் ரைட் சைடில் வரும்போது ஓகே, அது நம்ம queryல பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ரைட் ஜாயின் அப்படின்னா என்ன? அதே தான். It will get you all the matching records from both the tables plus non-matching records from the right table. Plus full join என்ன சொன்னோம்? ரெண்டு டேபிளையும் மேட்ச் ஆகாம இருக்கிற ரெக்கார்ட்ஸ் பிளஸ் மேட்ச் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மொத்த டேட்டாவும் வந்து நிற்கும். இதுதான் ஃபுல் ஜாயின். ப்ராடக்ட் ஜாயின் நான் ஒன்று என்ன சொன்னேன்? ஸோ ப்ராடக்ட் ஜாயின்னு சொல்லலாம், கார்டீசியன் ப்ராடக்ட் ஜாயின் சொல்லலாம், கிராஸ் ஜாயின் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். பட் எவ்ரி ஒன் டெல்ஸ் த சேம் கான்செப்ட். என்னன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு வேர் கண்டிஷனே இல்லை, அதான் ஜாயினிங் கண்டிஷனே இல்லை ஜாயினிங் கண்டிஷன் இருந்தும் ரெண்டு பக்கமும் வேல்யூஸே எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா எவ்ரி ரெக்கார்ட் வில் பி பார்ட்டிசிபேட்டிங் அகைன்ஸ்ட் அதர் ரெக்கார்ட். இங்கே 1 இருக்குன்னா இட் வில் கோ வித் 1 2 3. இங்கே 2 இருக்குன்னா 1 2 3. அப்போ இதை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எப்படி ப்ராடக்ட் ஜாயினில் கால்குலேட் பண்ணுவோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேபிள் 1 மல்டிப்ளை பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேபிள் 2. இங்கே போட்டிருப்போம் பாருங்க, எக்ஸ் ஒய் அப்படின்னா ரிசல்ட் வந்துட்டு எக்ஸ் இன்டூ ஒய். இதுதான் ப்ராடக்ட் ஜாயின். ப்ரோ இப்போ இதுல ஒரு 4 or 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இதுல ஒரு 20 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால இப்போ எதுவுமே மேட்ச் ஆகல, நம்ம ப்ராடக்ட் ஜாயின் யூஸ் பண்றோம், ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இப்போ ரியல் டைம்ல நம்ம ஒர்க் பண்றப்போ நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அதுல எப்படி நம்ம கண்டுபிடிச்சி அதை கரெக்டா யூஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட் ஜாயின்? இப்போ மற்ற சினாரியோக்குனா நம்மளுக்கு புரியுது, இது மட்டும் வேணும் அது மட்டும் வேணும். இப்போ ப்ராடக்ட் ஜாயின் எப்படி செலக்டடா ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவோம்? குட் கொஸ்டின். ப்ராடக்ட்
நான் வந்து அவுட்புட்டை பார்க்கும்போது அது என்ன ஜாயின் யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தெரியணும்னு கேக்குறீங்க, கரெக்டா? இல்ல யூஸ் பண்றப்பே நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு கேக்குறேன். இப்போ நம்ம எந்த சினாரியோல யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இட்ஸ் a very good question, but now I'm trying to understand in depth of what you are asking. இப்போ நம்ம இன்னர் ஜாயின் யூஸ் பண்றோம்னா ரெண்டுத்துமே காமனா இருக்கு வேல்யூஸ் வேணும்னு சொல்லிட்டு இன்னர் ஜாயின் யூஸ் பண்றோம். ரைட் ஜாயின் யூஸ் பண்றோம்னா இது காமன் வேல்யூ பிளஸ் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் டேபிள், அதனால நம்ம யூஸ் பண்றோம். ரைட் டேபிள், சாரி, ரைட் ஜாயினா ரைட் டேபிள், லெஃப்ட் ஜாயினா அது யூஸ் பண்றோம். இதுல மேட்சே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு கேக்குறேன். மேட்சே ஆகாதுன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ நம்ம எந்த வேல்யூ பண்ணுங்க, யூ ஆர் புட்டிங் a லெஃப்ட் ஜாயின் போடுறீங்க, ஸ்டூடண்ட் டேபிள் லெஃப்ட் ஜாயின் ரைட் டேபிள் போடுறீங்க. ஓகே போடுறீங்க. மேட்ச் ஆகாததுக்கும் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க எக்ஸல் ஃபைல்ல ஒன்னு சொன்னேன்ல, there is it. So left join போடுறீங்கப்பா. என்ன left join போடுறீங்கன்னா, you want to know all the student name and their respective department name எடுக்கணும். left join போட்டிருக்கீங்க. ஓகே all the student name plus the department name வேணும். இதுதான் உங்களுக்கு select queryல இருக்கு. select name department name from இந்த டேபிள்ல நீங்க எடுக்கிறீங்க. எடுக்கும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இப்போ அவுட்புட்ல என்ன வரும்? நஜ்முதீனுக்கு எனக்கு 2 குழந்தை, நான் டைப் பண்றேன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா DEPT நேம் டிபார்ட்மெண்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து எந்த டேபிள்ல இருந்து வரும்? ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருந்து வரும், கரெக்ட். டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து வரப்போகுது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் இன்னர் ஜாயின், சாரி லெஃப்ட் ஜாயின் போடுறேன். லெஃப்ட் ஜாயின் டிபார்ட்மெண்ட், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஸ்டின்னு எழுதுறேன். ஓகே, அசியூம் பண்ணிக்கோங்க டேபிள் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஜாயின் ஆன் கண்டிஷன், என்ன ஆன் கண்டிஷன் எழுதுவேன்? ஸ்டூடெண்ட் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் டாட் ஐடின்னு எழுதிட்டேன். இதுதான் என்னோட query, கரெக்டா? இப்ப எனக்கு இங்க அவுட்புட் என்னென்ன வரும் அப்படின்னா, அவுட்புட் எனக்கு எத்தனை காலம் வரப்போகுது? 20 காலம்ஸ், 20 ரெக்கார்ட்ஸ் வரப்போகுது, கரெக்ட். அதுல 20 ரெக்கார்ட்ஸ்ல எனக்கு என்ன இருக்கும்? நஜ்முதீன். இங்க வந்து என்ன வரும்? இந்த ரெண்டாவது காலம்ல என்ன வரும்? நஜ்முதீன் என்னப்பா? டேட்டா இன்ஜினியரிங் வரும். அதே மாதிரி ஒருத்தருக்கா வந்துகிட்டே இருக்கும். அசியூம் பண்ணுங்க சையத் அப்பாஸ் வராரு, அப்போ இந்த இடத்துல சையத் அப்பாஸ் வருவார். அப்போ இந்த இடத்துல சையத் அப்பாஸ்க்கான மேட்சிங் டேட்டா எதுவுமே கிடையாது. அப்போ இங்க என்ன வரும்னா நல் வந்து, ஓகேவா? இதே மாதிரி யார் யார் இருக்காங்களோ அதெல்லாம் நல் வந்து உட்காரும். இப்போ நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் ப்ரோ, எதுக்கு ப்ரோ நான் இதெல்லாம் நல்லெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பிரின்சிபல் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஹே முஃபீத், எனக்கு வந்து யூ டெல் மீ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க, யூ டெல் மீ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டசன்ட் பிலாங் டு எனி டிபார்ட்மெண்ட். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கே அசைன் ஆகாம இருக்கானோ அவனோட நேம் எல்லாம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஃபைண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட் ஜாயின் போடணும்னு உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ப்ளஸ் நஜ்முதீன் டேட்டா இன்ஜினியரிங், சையது நல்லு, அப்புறம் வேற என்ன, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். அக்பர் பாஷா, அக்பர் வந்து 2 கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ அக்பர் கிளவுடு அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி வேற யாராவது ஒருத்தர் நல்ல எடுக்கலாமா? வேற யார் இருக்கா? அர்ஜுன், அர்ஜுனுக்கு நல் வரும், கரெக்டா? ஸோ இதுதான் என்னோட அவுட்புட்ல வரப்போகுது. ஆனா என்னோட கொஸ்டின் என்ன முஃபித், யாருக்கு இன்னும் டிபார்ட்மெண்ட் அசைன் ஆகல, யாருக்கு டிபார்ட்மெண்ட் அசைன் ஆகலன்னு வருது. ஸோ அசியூம் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு அவுட்புட் 20 ரெக்கார்ட்ஸ் வரும்,
நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு இந்த 4 ரெக்கார்டை கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 4 ரெக்கார்டில் யார் யாருக்கெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டே அசைன் ஆகலை? சையத் அண்ட் அர்ஜுன். அக்பர். ஸோ நான் இந்த இந்த டேபிள் போட்டேன்னா எனக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அவுட்புட் வேணும் அப்படின்னா எனக்கு தேவையானது இது மட்டும் கிடையாது. வேர் வேர் என்ன போடலாம்? டிபார்ட்மெண்ட் ஐடி நேம் இஸ் நல் போட்டிங்கன்னா என்ன வரும்? அவுட்புட்டில் யார் யார் வருவா? சையத் அண்ட் அர்ஜுன். அர்ஜுன் வருவான், ப்ளஸ் இங்கே யார் இருக்கா? ஆயிஷா வருவாங்க, ப்ளஸ் யாருப்பா? இந்த 4ல் இருக்கிற எல்லாருமே வருவீங்க. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? I can identify all the students who doesn't belongs to any department by கண்ணு மூடிட்டு நான் இங்கே குறி எழுதலாம். டிபார்ட்மெண்ட் நேம் நல்லா வரும். ஏன்னா நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் நல்லா தான் வரும். ரைட் சைடில் ஏதாவது காலம் சென்டர் பண்ணீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லெஃப்ட் ஜாயின் போட்டுடலாமே. இது ஓகே ப்ரோ. நான் கேட்டது ப்ராடக்ட் ஜாயினிங் கேட்டேன் ப்ரோ. ப்ராடக்ட் ஜாயின்ல வந்துட்டு இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இந்த டேபிள்லயும் மேட்ச் ஆகுது, அந்த டேபிள்லயும் மேட்ச் ஆகாது சொன்னீங்களா? அந்த சினாரியோல எல்லாத்தோடையும் 1 by 1 எல்லாத்தோட கிராஸ் ஜாயின் ஆகும்னு சொன்னீங்க. அது நம்ம இது இவ்வளவு சின்னதா இருக்கப்போ நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இது எதுலயுமே மேட்ச் ஆகுதுன்னு. நம்ம ரியல் டைம்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்டோட நம்ம ஒர்க் பண்றப்போ அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சி அது எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஓகே, ஸோ சரி, ஓகே, அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது புரிஞ்சிருச்சா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரியல் டைம் சினாரியோ. ஏன் நீங்க லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றீங்கன்றது இது தெரிஞ்சிருக்கும். நான் இந்த நல் போடும்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லைன்றது தெரிஞ்சிடும். இதே மாதிரி பிரின்சிபல் இன்னொரு கொஸ்டின் கேட்பாரு. எனக்கு வந்து ஐடென்டிஃபை ஆல் த டிபார்ட்மெண்ட் நேம் ஹூ டசன்ட் ஹேவ் எனி ஸ்டூடெண்ட்ஸ். ஐடென்டிஃபை ஆல் த டிபார்ட்மெண்ட் ஹூ டசன்ட் ஹேவ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணலாம்? என்ன மாதிரி ஜாயின் யூஸ் பண்ணலாம்? ரைட் ஜாயின் யூஸ் பண்ணலாம். ரைட் ஜாயின் யூஸ் பண்ணி இங்கே எல்லாமே வந்துடும். ப்ளஸ் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் நல்லாகும். என்ன நல்லாகும்? ஐ திங்க் சைபர் செக்யூரிட்டி. 6 இங்கே இல்லவே இல்லை. கரெக்ட். சைபர் செக்யூரிட்டி நல்லாகும். அப்போ நீ என்ன சொல்லுவான்? ஹலோ பிரின்சிபல் சார், சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் காசு ஃபீஸ் எல்லாம் கொடுத்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனால் அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. அதனால முதல்ல அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறீங்க. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, ரைட் ஜாயின் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் கொஸ்டின் ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிரின்சிபல் வந்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் கேன் பி இன் மெனி டிபார்ட்மெண்ட். இப்போ நஜ்முதீன் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கும் படிக்கலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் படிக்கலாம், டேட்டா அனலிட்டிக்ஸும் படிக்கலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் டேட்டா இன்ஜினியரிங் எடுத்தால் 4 வருஷம் டேட்டா இன்ஜினியரிங் தான் எடுக்கணும். அக்பர் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்தால் 4 வருஷம் கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கிறார். பட் there is something called courses. கோர்சஸ்ல என்ன இருக்கு? SQL பேசிக்ஸ் இருக்கு, ETL பைப்லைன் இருக்கு, AWS ஃபண்டமெண்டல் இருக்கு, Azure பேசிக்ஸ் இருக்கு. கரெக்டா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து கேட்கிறாரு, நஜ்முதீன் வந்து இல்லைன்னா நான் இப்படி பிரின்சிபல் வந்து இன்னொன்று சொல்றாரு, தம்பிங்களா நீங்க வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. anyone can learn or can enroll in any number of departments. நஜ்முதீன் வந்து ஒரே டைம்ல டேட்டா இன்ஜினியரிங்கும் இருக்கலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங்லயும் இருக்கலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ்லயும் இருக்கலாம், இதுலயும் இருக்கலாம். அதே மாதிரி அக்பர் பாஷா இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்றோம். ஓகேவா? அசியூம் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டோட்டலி பிரின்சிபல் வந்து ஒன்று கேட்கிறாரு. பிரின்சிபல் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் எத்தனை டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு சினாரியோ வரும். கரெக்டா? நஜ்முதீன் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அக்பர் பாஷா எத்தனை டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராடக்ட் ஜாயின் உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும். எப்படி ஹேண்டியா இருக்கும்? ஆல்ரெடி நீங்க ப்ராடக்ட் ஜாயின் பண்ணிடுவீங்க. நஜ்முதீன் அகெயின்ஸ்ட் டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி. அக்பர் பாஷா against data engineering, cloud computing, data analytics, artificial intelligence, cyber security. Similarly, இது எல்லாரோடய பார்ட்டிசிபேட் ஆகிட்டு ப்ராடக்ட் ஜாயினில் வந்து நிற்கிது. நான் query போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக புரியும். பட் ஐ எம் நாட் கோயிங் டு த query. ஏன்னா query பார்ட் எடுத்தோம்னா
இன்னைக்கு ஹோல் செஷன் போயிடும். அதனால யூ கைஸ் ஆல்ரெடி நோ ஆல் த query பார்ட். நான் கான்செப்ட் மட்டும் சொல்றேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு எவ்ரி எம்ப்ளாயீஸ் பார்ட்டிசிபேட்டிங் அகெயின்ஸ்ட் ஆல் அதர் காலம்ஸ் அப்படின்னு வரும்போது அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு 60 நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும். இதில் ஒரு 20 ரெக்கார்ட்ஸ், அந்த 20 into 5, ஏன்னா ஒருத்தரும் அகெயின்ஸ்ட் ஆல் அதர் டிபார்ட்மெண்ட் போகிறதால 60 ரெக்கார்ட்ஸில் வந்து நிற்கும். நஜ்முதீன் ஷேக் டேட்டா இன்ஜினியரிங், நஜ்முதீன் ஷேக் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் நேமோட வந்து நிற்கும். அப்போ வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஒரு query போடுறீங்க அப்படின்னா நஜ்முதீன் வந்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல என்ரோல் ஆயிருக்காரு, அக்பர் பாஷா வந்து ஒரு 2 டிபார்ட்மெண்ட் தான் என்ரோல் ஆயிருக்காரு, அதே மாதிரி இந்த ஆயிஷா அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க, இல்ல ஆயிஷா 5 டிபார்ட்மெண்ட்லயுமே என்ரோல் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் ப்ராடக்ட் ஜாயின் போடுங்க. கிளியர்ப்பா முஃபித்? ஓகே ப்ரோ. This is a business scenario, but Mufid, this is a very good question. ஏன்னா இன்னர் ஜாயின் 95% நீங்க வந்து சீக்வல்ல இன்னர் ஜாயின்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவீங்க. ஆனா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு மினிமலா இருக்கும், 10% இருக்கும், 25% இருக்கும். ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு நல் கண்டுபிடிக்கிற மாதிரி லெஃப்ட் சைடு மட்டும் எல்லாமே வரணும், ரைட் சைடில் இது பண்ணும்போது மேபி சினாரியோ வரும்போது உங்களுக்கு புரியும். சிமிலர்லி ரைட் ஜாயின் ஃபுல் அவுட்டரும் சில விஷயத்துல யூஸ் ஆகும். ப்ராடக்ட் ஜாயின் எப்போ யூஸ் ஆகும்னா ரேர்லி 1% or 0.5% தான் உங்க டேட்டா இன்ஜினியரிங்லேயே ப்ராடக்ட் ஜாயின் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதுக்கான அவசியம் ரொம்ப மினிமலா இருக்கும். சரியா? ஸோ அதனால ஜென்ரலா நாங்களும் ப்ராடக்ட் ஜாயின் எப்போ பண்ணுவோம் தெரியுமா? query-யே எழுதிட்டு இருக்கிறப்ப ஆன் கண்டிஷனை வேர் கண்டிஷனை மிஸ் பண்ணிடுவோம். இந்த டேபிளோட காலமும் இந்த டேபிளோட காலம் ஜாயின் பண்ணாதானே எனக்கு ப்ராப்பரா இன்னர் ஜாயின் நடக்கும். நான் அழகா இன்னர் ஜாயின் மாதிரி லாஜிக் எழுதி வேர் கண்டிஷனை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 2 டேபிளும் கண்ணா பின்னான்னு ஜாயின் அடிச்சு ப்ராடக்ட் ஜாயின்ல வந்து நிற்கும். ஸோ ப்ராடக்ட் ஜாயின் இஸ் த மிஸ்டேக் மேக்கிங் பை அ ஹியூமன் ஆர் டேட்டா இன்ஜினியர். மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ராடக்ட் ஜாயின் வந்து எங்களுக்கு அப்படி தான் நடக்கும். ரொம்ப ரேர் சினாரியோவில் தான் ப்ராடக்ட் ஜாயின் வந்து ஒரு பிஸ்னஸ் வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ஓகே. ஸோ இன் ஷார்ட், இன்னர் ஜாயின் 90% அதை யூஸ் பண்ண போகிறேன். லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், எஸ் ஃபுல் அவுட்டர் ஐ வில் யூஸ் ஹியர் அண்ட் தேர். பட் ப்ராடக்ட் ஜாயின் ரொம்ப ரேராக தான் நாம யூஸ் பண்ணுவோம். Okay. Something you want to register. Any doubts, guys? Any doubt? இதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பார்க்க மாட்டோம். இல்ல, கிளியரா. வெரி குட். சரி, ஓகே. சப் query நீங்க எல்லாருமே பார்த்துட்டீங்க and I have no doubt. ஆனா எனக்கு ஒரு 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 மைண்ட் டிக்லிங் ஐடியா ஒன்று நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்க போறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் சொல்றது புரிய வந்துச்சுன்னா I'll be very glad. Okay. Assume you have these 2 tables. இதை வந்து நான் என்ன பண்றேன், data anatomy இங்க இருக்கு, இங்க match 3. Okay. Postgres dataset. I think this is mainly for everyone. நான் வந்து ஒரு 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 உங்களை வந்து ஒரு சிச்சுவேஷன்ல போட போறேன். ரொம்ப சூப்பரான ஒரு சிச்சுவேஷன். இதுதான் உங்க டேட்டா. நம்ம ஏற்கனவே பார்த்தா உங்களோட டேட்டா இருக்கு, இந்த இது இருக்கு. நான் வந்து 2 சினாரியோ கொடுக்க போறேன். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி யூ லெட் மீ நோ. சரி, ஓகே. இதுதான் என்னோட சிச்சுவேஷன். ரொம்ப சிம்பிளான ஒரு சினாரியோ. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிலாங்ஸ் டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு, 3. ஓகேவா? ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற எனக்கு வந்து மேபி இந்த இடத்துல நான் வந்து ஸ்டூடெண்ட் நேம் வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் நேம் மட்டும், ஸ்டூடெண்ட் நேம்
ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் இருக்கு. பிலாங்ஸ் டு அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்புட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு வரும்? குயிக். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 7. எனக்கு இதோட அவுட்புட்ல என்ன வரும்? 7. ஓகே, 7. எனி அதர் அவுட்புட்? Identify all the students who belongs to data analytics department அப்படின்னு கேட்டிருக்கேன். 7 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. வேற? சாரி 6 நினைக்கிறேன் ப்ரோ. கரெக்ட்டா? சரி, 6. 1 2. வேற? ஆயிஷா ட்ரை பண்ணுங்க. எத்தனை வரும்? இல்ல क्वेश्चनே புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. என்னப்பா, யார் அது? நான் தான். நான் தான்றது யாரு? அக்பர். சாரி அக்பர், வயசாயிடுச்சனால சரியா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அக்பர், நான் ரிப்பீட் பண்றேன், நீங்களே கொஞ்சம் சவுண்டா படிங்க. Identify all the student name belongs to data analytic department. அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? இது வந்து ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட்டா? ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு டேட்டா அனலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ரெக்வயர்மெண்ட் புரியுதா இல்லையா? என்ன சொல்றான் தமிழ்ல சொல்லுங்க. டேட்டா அனாலிசிஸ், அதாவது இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல யாரெல்லாம் வந்து டேட்டா அனாலிஸ்டோட மேட்ச் ஆகுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் நேம் வேணும்னு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புரியுதா ரெக்வயர்மெண்ட்? 1 2 3. அக்பர் பாஷா வந்து 3 சொல்றீங்க. வேற? ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்டேன், நீங்க வந்து என்ன சொன்னீங்க? ஒரு டைம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னீங்க. நான் எக்ஸ்பிளைன்லாம் எதுவும் பண்ணல. மறுபடியும் அக்பர் பாஷா அதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ரீட் பண்ணிட்டு தென் யூ யுவர்செல்ஃப் அண்டர்ஸ்டுட். சாரி ப்ரோ, நான் டேட்டா இன்ஜினியரிங் மாத்தி சொல்றேன். அதான் நான் திருப்பி சொல்றேன், இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு நடக்கும். எல்லாரும் அதெல்லாம் 90% பண்ற மிஸ்டேக் என்னன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க 2 விஷயம் பண்ணீங்கன்னா, ஐ திங்க் everyone should see me while I say this. டேட்டா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப சிம்பிள். 2 விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா 90% ஆஃப் த இஷ்யூஸை நீங்க அட்ரஸ் பண்ணலாம். நம்பர் 1 என்ன தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க கூட மிஸ்டேக் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு ரெக்வயர்மெண்ட் வரும்போது அந்த ரெக்வயர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்கான், என்ன எக்ஸாக்ட் ரெக்வயர்மெண்ட், அது இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது பண்ணிட்டாலே ஒரு 30% ஆஃப் யுவர் சொல்யூஷனை சால்வ் பண்ண மாதிரி. நம்பர் 2, அதுக்கப்புறம் நீங்க குவெரிலாம் எழுதுவீங்க. குவெரி டைப் பண்ணதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு அவுட்புட்லாம் வராது. உங்களுக்கு ஒரு எரர் அடிக்கும், இதுல இருந்து அது வரலன்னு சொல்லிட்டு. அந்த எரர் வரும்போது அந்த எரரை படிச்சு பாருங்க, என்ன எரர் போட்டிருக்குன்னு பாருங்க. அந்த எரரை ப்ராப்பரா படிச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே 30% ஆஃப் இஷ்யூ சால்வ்டு. நீங்க அட்டென்ட் பண்ணி ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி 60% நீங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா டிசிப்ளின் டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ரெக்வயர்மெண்ட். பிளஸ் நீங்க ஒரு query ஏதாவது போட்டு அதுக்கான அவுட்புட் வரும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பரா வேலிடேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அந்த இஷ்யூவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். இந்த 2 விஷயத்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க உங்க லோக்கல் மெஷின்ல நீங்க சீக்வல் query எழுதும் போதும் இல்லை நம்ம ஒரு சினாரியோ கொடுக்கும் போதும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அண்டர்ஸ்டாண்ட் த ரெக்வயர்மெண்ட். தென் யூ கோ டு தட் ரெஸ்பெக்டிவ் திங். அந்த query எழுத டைப் பண்ணுங்க. query எழுதும் போது இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த எரர் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த எரரை வச்சு யூ கேன் ஃபிக்ஸ் திஸ். ஓகே, சரி. ஸோ ஒரு query வரும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த விஷயத்துல வந்து இந்த queryல வந்து நான் ரெண்டு கொஸ்டின் எடுக்க முடியும்.
இந்த ஒரே ஒரு எரர், ஒரே ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் எடுக்க முடியும். என்னென்ன 2 ஃப்ரேஸ் கொடுத்துருக்கான்? belongs to data analytics டிபார்ட்மெண்ட்ன்றது ஒரு விஷயம், ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஒரு விஷயம். இந்த 2 விஷயமும் இதுல அடங்கியிருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு சொல்லுங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும்? 6 3 anyone? Okay. Fazil? ஃபாசில் இருக்கீங்களா? எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரும்பா? 3 வருமா? ஃபாசில், இதுவே நான் வந்து இந்த இடத்துல டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு பதிலாக நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா எத்தனை ரெக்கார்ட் வரும்பா? வெரி குட். சரி, ஆல்ரைட். சரி முஃபித், 6ன்றது இல்லைன்றது 3ன்னு ஒத்துக்கிறீங்களா இல்ல 6 தானா? இல்ல 3 தான் bro. 3 தான். So anyone who has any answers, any numbers apart from 3? யாரும் இருக்கீங்களா? Okay, யாரும் இல்ல. That is a very good thing. So now you understood the matching columns எப்படி பண்றீங்கன்னு ஓரளவு ஐடியா வந்துருச்சு. Now my question, identify all the students who belongs to data analytics department. எனக்கு அவுட்புட்ல 3 வரணும். queryயோட அவுட்புட்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் இருந்தா போதும்னு நான் சொல்றேன். ஆல் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் நேம் 3 யார் யார் இருக்கா டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல? ஒன்னு ரிஸ்வான், இன்னொன்னு ஐ திங்க் சந்தனா, இன்னொன்னு வந்து திவ்யா. ஸோ ரிஸ்வான், சந்தனா, திவ்யா, இந்த 3 பேர் தான் அவுட்புட்ல வரப்போகுது. இப்போ நவ் டெல் மீ, நான் இதுக்கு என்ன query எழுதலாம்? query எழுதிக்கலாம் bro. என்ன query? சப் query எழுதலாமா? எப்படி எழுதலாம்? select ஓகே, student name ஓகே, from student table ஓகே, where ஓகே, open braces திருப்பி select department id equal to very good, that's all. correct. Okay, see syntax, this is fine. Select star from name where department id, dept id equal to, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அந்த வேல்யூஸை ஓப்பன் பிராக்கெட்ல கொடுத்து ஒரு சப் queryல கொடுத்து வாங்க போறீங்க. வேர் கண்டிஷன்ல கொடுக்குற வேல்யூஸை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த இடத்துல என்ன 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 எழுதுவீங்க? சொல்லுங்கப்பா. செலக்ட் DEPT ID from DEPT என்ன வரும்? department id equal to select DEPT ID from DEPT where DEPT ID department ID equal to data analytics. நான் வந்து டெக்ஸ்ட்ல போடுறதால சிங்கிள் கோர்ஸ்ல போடுறேன். டேட்டா அனாலிட்டிக்ஸா? ஆமா. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு DEPT ஐடியா? ஆமா, DEPT. டேட்டா அனாலிட்டிக்ஸ் எதுல இருக்கு? நேம் டிபார்ட்மெண்ட் நேம், DEPT நேம், டிபார்ட்மெண்ட் நேம் காலம்ல இருக்கு. ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது என்ன பண்றேன், இப்போ நான் வந்து ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த 2 டேபிளும் ரிலேட் பண்றேன். கரெக்டா? இந்த 2 டேபிளையும் ரிலேட் பண்ணாம
என்னால் ஸ்டூடெண்ட் நேமை டிஸ்பிளே பண்ண முடியாது, கரெக்டா? பட் இந்த டைமில் நான் ரிலேட் பண்ணும்போது நான் ஜாயின்ஸே யூஸ் பண்ணேன். அழகாக சப்கொரியிலையும் நான் போட்டு முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவைப்படுறது நேமு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு அந்த செலக்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் அனாலிட்டிக்ஸ். இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு இன்னர் query ஓடும். இன்னர் query ஓட்டும் போது என்ன வரும்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் ஈக்குவல் டு டேட்டா அனாலிட்டிக்ஸ். இந்த query மட்டும் ஓடும்போது எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும்பா? டேட்டா அனலிட்டிக்ஸ். query பார்த்து திருப்பி சொல்லுங்க. சாரி 3 வருது. ஏன்னா செலக்ட்ல நான் என்ன வாங்குறேன்? டிபார்ட்மெண்ட் ஐடியை மட்டும் தான் வாங்குறேன். ஸோ 3 வரப்போகுது. அந்த 3 வந்துட்டு வெளியே இருக்க queryல பாஸ் பண்ண போறீங்க. செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 3 பாஸ் ஆக போகுது. அப்படி 3 பாஸ் ஆகும்போது அவுட்புட்டில் எங்கெங்கே இருக்கு? 3 எத்தனை இடத்துல இருக்கோ எல்லா இடமும் வரப்போகுது, கரெக்டா? ஸோ இந்த என்னோட queryயை நான் இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சு. இது என்னோட ஒன் ஆஃப் த சிச்சுவேஷன். இப்போ நான் என்ன கேட்குறேன்? அதே தான் கேட்குறேன். சிச்சுவேஷன் அதே சிச்சுவேஷன். Identify all the students and their respective department details. அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நேம்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். நேம் இருக்கட்டும், பிலாங்ஸ் டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்னே இருக்கட்டும். இது என்னோட ரெண்டாவது ரெக்குயர்மெண்ட். அதே தான், ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் நேம்ஸ். இந்த இடத்துல எனக்கு அவுட்புட்டில் வந்து நேம் மட்டும் வரக்கூடாது, அதோட டிபார்ட்மெண்ட் நேமும் வேணும். பட் சேம் லாஜிக் தான். இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம்? ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாயின்ஸ் யூஸ் பண்ண. நான் ஏன்ப்பா ஜாயின்ஸ் யூஸ் பண்ணோம்? நான் முன்னாடி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணேன், நான் ஏன் இப்போ ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறேன்? அப்போ சிங்கிள் டேபிள்ல உள்ள அவுட்புட் மட்டும் இருந்தா போதும். இப்போ 2 டேபிள்ல உள்ளதுமே அவுட்புட்டா வேணும். ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக். ஸோ நீங்க இந்த 2 சினாரியோலையுமே நீங்க வந்து டேபிள்ஸை ரிலேட் பண்றீங்க, ஓகேவா? இதுல இருந்து இதுல அவுட்புட் எடுத்துட்டு வரீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட அவுட்புட் வந்து நேம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சி, ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் தான் கேட்டிருக்கேன். நேம் வந்து நீங்க ஒரு டேபிள்ல இருந்து எடுக்க முடியுமா பாக்குறீங்க? ஒரு டேபிள்ல இருந்து எடுக்க முடியும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஜாயின்ஸ் போட வேணாம், சப்கொரியிலேயே வேலையை முடிச்சு இந்த மாதிரி எழுதி வாங்கிடலாம். இல்லைங்க, நான் வந்து எனக்கு தேவையான அவுட்புட் வந்து ஒரு டேபிள்ல மட்டும் இல்லை, இன்னொரு டேபிள் ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? இந்த டேபிளையும் அந்த டேபிளையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? when do you go for joining? When I want to relate 2 tables and at the same time my output is split in both the tables or 2 tables or 3 tables or n number of tables. எல்லா இடத்துலையும் ஸ்பிளிட் ஆயிருந்துச்சுன்னா ஐ மஸ்ட் கோ ஃபார் ஜாயின். இல்லை, நான் ரிலேட் பண்ணணும் பட் இருந்தாலும் எனக்கு ஒரே டேபிள்ல இருந்தே வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? சப்குவெரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் கைஸ். ப்ளஸ் நீங்கள் உள்ளே போயிட்டதுக்கப்புறமும் நீங்கள் கால் எடுக்கணும். இதை சப்குவரியில் ஹேண்டில் பண்ண முடியுமா, இதை ஜாயின்ஸில் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். இப்போது another important, ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான query எழுதிடலாமா? செலக்ட், இங்கே என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுங்க பார்ப்போம் எனக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட் நாட் நேம் கம்மா டிபார்ட்மெண்ட் நாட் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஜாயின். நான் வெறும் ஜாயின் போட்டேன்னா அது டிஃபால்ட்டா இன்னர் ஜாயின் அர்த்தம். ஓகே, நான் வந்து லெஃப்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் ஜாயின் மென்ஷன் பண்ணணும். ரைட் ஜாயின் போட்டால் ரைட் ஜாயின் மென்ஷன் பண்ணணும். ஃபுல் ஜாயின் போட்டால் ஃபுல் ஜாயின் மென்ஷன் பண்ணணும். ஸோ செலக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் ஜாயின். அதாவது நான் இப்போதைக்கு இன்னர் ஜாயின்னே போடுறேன். இன்னர் ஜாயின் டிபார்ட்மெண்ட் ஆன்
ஸ்டூடெண்ட் நான் எஸ்ன்னு வச்சுக்கேன். எஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம், கரெக்டா? ஸோ நான் இந்த query நான் எழுதி ஆகணும். திஸ் இஸ் மை ஜாயினிங் query. Now my question to you is my question to you is இந்த particular scenario-வை நான் வந்து subquery போட்டிருக்கேன். Can I address the same scenario using joins? Yes or no? இதே சிச்சுவேஷனை நான் ஜாயின்ஸ் போட்டு இதை அட்ரஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இதுதான் அது. என்ன, இந்த இடத்துல நான் டிபார்ட்மெண்ட் நம்ம தூக்கிட்டா போதும், நான் கேட்ட அவுட்புட் வந்துருச்சு, கரெக்டா? வெரி குட். மை நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் இருக்குல்ல, ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட் நேம் த டிபார்ட்மெண்ட், ஐ எம் யூசிங் ஜாயின். கேன் ஐ யூஸ் சப்குவரி? முடியாது. ஏன்? அதுல டிபார்ட்மெண்ட் நேம் டிஸ்ப்ளே ஆகும். வெரி குட். ஸோ நவ் வாட் ஐம் சேயிங், என்னால் சப்குவரியால் பண்ண முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஜாயின்ஸால் பண்ண முடியும். ஜாயின்ஸால் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சப்குவரியால் பண்ண முடியாது. எஸ் எஸ். வெரி குட். திஸ் இஸ் த கிளாரிஃபிகேஷன் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஹோல்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன் மோர் டைம் சொல்கிறேன். சப்குவரியால் பண்ண முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களோட ஜாயின்ஸால் பண்ண முடியும். ஏன்னா ஜாயின் இஸ் வெரி சூப்பர் பவர். அது ரிலேட்டிவ் பண்ண முடியும், 2 டேபிள்ல இருந்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் சப்குவரி என்ன பண்ணும், 2 டேபிளை ரிலேட் மட்டும் தான் பண்ணும், அவுட்புட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றது முடியாது. ஸோ இதை எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. query எழுதுறப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது சப்குவரியில் போட முடியுமா, இல்லை அதுக்கு ஜாயின்ஸ் தேவைப்படுமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். கிளியர்? ஓகே. இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஜாயின்ஸில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு இது பார்த்தோம். இப்போ அசியூம் பண்ணிங்க இதே ரெக்குயர்மெண்ட்டு 12V, எனக்கு ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஜாயின் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ நான் கேட்ட அதே சினாரியோ ஃபைண்ட், மேபி நம்ம இதை ஐ திங்க் இங்கே நம்ம 6 மாற்றணும்ல, 6 இங்கே வந்து 4 அப்படியே இருக்கட்டும். ஓகே, இங்கே 6 இருக்கு, இங்கே 5 இருக்கா, 5 இருக்கா, ஓகே டன். இப்போ நான் வந்து ஒரு சினாரியோ கொடுக்க போறேன். என்ன சினாரியோ அப்படின்னா, ஃபைண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who don't belongs to any department. அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஃபைண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who don't belongs to any department. மொத்தம் எத்தனை பேர் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஐடென்டிஃபை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் who doesn't belongs to any department. எத்தனை பேர் இருக்கா? எத்தனை பேர் இருக்கோம்? 2. யார் யாரு பேர் சொல்லுங்க பாப்போம். நேஹா and கார்த்திக் ரெட்டி. நேஹா, கார்த்திக். ஏன்னா அவங்க 2 பேரோட டிபார்ட்மெண்ட்டே இங்கே 5 இருக்கு, ஆனால் இங்கே 5ல டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. ஸோ அந்த 2 பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஃபைண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் who belongs to any department சொல்லும்போது நம்ம இப்போ என்ன ஜாயின் மைண்டுக்கு வரும்? இப்போதான் பார்த்தோம். ஃபைண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், who don't belongs to any department. நான் உங்களுக்கு இதை கூட ஓபன் பண்ணி வைக்கிறேன். கெஸ்.
இங்க நம்ம பார்த்தோம் find all the students who don't belongs to any department. என்ன join யூஸ் I பண்ணலாம்? think full join, full join, ஆ full join. full join ஆ நான் வந்து find all students தான் கேக்குறேன். full join யூஸ் பண்ணலாம் பட் மோஸ்ட்லி Left நீங்க join, bro. full join என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா left join யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் left table. select name department name from student. நான் இங்க இன்னர் ஜாயினுக்கு பதிலா நான் left join யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. left join department on இதுன்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் இன்னொரு கண்டிஷன் கொடுப்போம் where DEPT name department name is nullனு கொடுத்தா நான் அப்போ காமிச்ச ஒரு விஷயம் நடக்கும். லெஃப்ட் ஜாயின்னு லெஃப்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, ப்ளஸ் மேட்சிங் எல்லாமே வரும், ப்ளஸ் நான் மேட்சிங்கில் இருக்கிறதும் வரும். நான் மேட்சிங்காக இருக்கிறத வேறு டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் நல்னு போட்டேன்னா அவன் மட்டும் தனியாக வருவான். நான் லெஃப்ட் ஜாயின் நான் இங்கே எடுத்துருவேன். கரெக்டா? அக்ரி? இது எதுவும் டவுட் இருக்கா? கொஞ்சம் ட்ரிக்கி, ஆனால் புரிஞ்சிச்சுன்னா ஆல் குட். இந்த கொரியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டேபிள் என்ன டேபிள்? லெஃப்ட் டேபிள் என்ன? ஸ்டூடெண்ட். ஏன்னா Information. ஜாயினுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றீங்கல்ல, அதுதான் எப்பவுமே லெஃப்ட் டேபிளா இருக்கும். ஜாயின் டிபார்ட்மெண்ட் ஆன் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. கரெக்டா? இதுல பிரைமரி டேபிள்ன்றது ஸ்டூடெண்ட் டேபிள். ஏன்னா லெஃப்ட் ஜாயின் போடுறதால லெஃப்ட் சைடு தான் மெயின் டேபிளா வந்துடும். இப்போ நான் வந்து இன்னொரு கொஸ்டின் நான் இப்போ இதை அப்படியே இப்படி மாற்றி கேட்க போகிறேன். இது கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. அவன் இன்னொன்று கேட்பான். இதே கொரியை நான் இந்த மாதிரி எழுதுறேன். ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஜாயினுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல ரைட் ஜாயின் மாற்ற போகிறேன். இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக டிஇபி டிபார்ட்மெண்ட் போட போகிறேன். இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் போட போகிறேன். நவ் டெல் மீ, லெஃப்ட் ஜாயினில் வந்து பிரைமரி டேபிள் என்ன டேபிளாக இருக்கும்? லெஃப்ட் சைட் டேபிளாக இருக்கும். ரைட் ஜாயினில் பிரைமரி டேபிள் என்னவா இருக்கும்? சொல்லுங்கப்பா. ரைட் சைட் டேபிள். Department side. வெரி குட். லெஃப்ட் ஜாயின்ல பிரைமரி டேபிள் லெஃப்ட் சைட் டேபிள், அதான் ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள், ஜாயின் டிபார்ட்மெண்ட் டேபிள். ரைட் ஜாயின்ல பிரைமரி டேபிள் ரைட் சைட் டேபிள். இது வந்து லெஃப்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் பிரைமரி மாதிரி இருக்கு. ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த மேலே இருக்க கொரியும் கீழே இருக்க கொரியும் பாருங்க. வாட் ஐ வாண்ட் டு நோ வெதர் இஸ் தீஸ் டூ கொரிஸ் ஆர் பெர்ஃபார்மிங் த சேம் ஆர் இந்த ரெண்டு கொரியிலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். சேம் தான். ஏன்? நம்ம இங்க லெஃப்ட் யூஸ் பண்ணிருக்கோம், இங்க ரைட் யூஸ் பண்ணிருக்கோம், அப்படியே டேபிளும் மாத்தி போட்டுருவோம். சேம் தான். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து என்னோட பிரைமரி டேபிள் என்ன டேபிள்? இந்த ஃபர்ஸ்ட் இல்ல என்னோட பிரைமரி டேபிள் என்ன? பிரைமரி டேபிள் செகண்டரி டேபிள் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஜாயின்னா லெஃப்ட் சைடு தான் பிரைமரி டேபிள், டிபார்ட்மெண்ட் செகண்டரி டேபிள். ரைட் ஜாயின்ல ரைட் சைடுல இருக்க பிரைமரி டேபிள். அப்படி பார்த்தா இந்த கொரியில எனக்கு பிரைமரி டேபிள் என்னப்பா? என்னப்பா? ஸ்டூடெண்ட். ஆஃப்டர் எஃபெக்டா ஸ்டூடெண்ட். வெரி குட். அதே மாதிரி இந்த டேபிள் எனக்கு பிரைமரி டேபிள் என்ன? டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்டா? பிரைமரி டேபிள் டிபார்ட்மெண்ட் எப்படி சொல்றீங்க? திருப்பி சொல்றேன். லெஃப்ட் ஜாயின் போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க டேபிள். ஓகே, இப்போ வந்து இந்த கொரியில இங்கே கொரியில் லெஃப்ட் சைடு இருக்க டேபிள் என்ன லெஃப்ட் சைட் டேபிள்? டேபிள் நேம் மட்டும் சொல்லுமா? ஸ்டூடெண்ட் ஐடி ப்ரோ. ஸ்டூடெண்ட் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடின்றது காலம். நான் இந்த கொரியில சொல்றேன். இந்த கொரி பார்க்குறீங்க இல்லையா? இந்த கொரியில ரெண்டு டேபிள் இருக்கு, ரெண்டு டேபிள் ஜாயின்ஸ் யூஸ் பண்றீங்க. இதுல ஸ்டூடெண்ட்
டிபார்ட்மெண்ட் இருக்கு. லெஃப்ட் ஜாயின் போட்டீங்கன்னா லெஃப்ட் சைடுன்றது நீங்க உங்க கையை பாருங்க. உங்க கை லெஃப்ட் சைடுல இருக்குன்னா உங்க கை சைடுல என்ன டேபிள் இருக்கு? ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிள் கரெக்டா? லெஃப்ட் ஜாயின்ல லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஸ்டூடெண்ட் டேபிள், ரைட் சைடுல இருக்கிறது டிபார்ட்மெண்ட் டேபிள். அதுவே இந்த நீங்க லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது பிரைமரி டேபிள்ன்றது உங்க லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் பிரைமரி டேபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க ரைட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது தான், இங்க ரைட் ஜாயின் யூஸ் பண்றீங்களா, பிரைமரி டேபிள்ன்றது உங்க ரைட் சைட் டேபிளா இருக்கும். என்ன வேணா வச்சுட்டு போங்க, பிரைமரி டேபிள்ன்றது ரைட் சைட் டேபிளா இருக்கும். லெஃப்ட் சைட் டேபிள் இருக்கிறது கொஞ்சம் டம்மியான டேபிளா இருக்கும். ஐ மீன் செகண்டரி டேபிளா இருக்கும். டம்மி இல்ல, செகண்டரி டேபிளா இருக்கும். புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். ஆயிஷா புரியுதாமா? இல்ல ப்ரோ. புரியல. சரி, நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன 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 மீன் பண்றேன்னு நான் சொல்றேன். வேற யாருக்கு புரியல? அக்பர் புரியுதா? ஓகே தான் ப்ரோ. சரி, நான் ஸ்டூடெண்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், இதுதான் 2 டேபிள் இருக்கு. ஓகேவா? இந்த 2 டேபிள் இருக்கு, இந்த 2 டேபிளும் இருக்கு. இந்த 2 டேபிள் தான் ஜாயின்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். நான் query எழுதும் போது ஜென்ரலா வந்துட்டு ஒரு 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 கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம். இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது இதுதான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது ஜென்ரலா 2 டேபிள் ஜாயின் பண்ணும்போது என்ன போடுவோம்? சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? செலக்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் 1 இன்னர் ஜாயின் டேபிள் 2 ஆன் அந்த கண்டிஷன் போடுவோம். கரெக்டா? இப்படிதானே போடுவோம். கரெக்டா? ஆயிஷா, நீங்க வந்து யூ ஹேவ் டு ஆன்சர் மீ. ஓகே, நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி சொல்றேன்? இன்னர் ஜாயின் வந்து இப்படிதான் சின்டாக்ஸ் எழுதணும். இன்னர் ஜாயினோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா, நான் செலக்ட்லாம் மறந்துடுங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் 1 இன்னர் ஜாயின் டேபிள் 2. கரெக்டா? இந்த மாதிரி நம்ம query எழுதுறோம். கரெக்டா? இன்னர் ஜாயின் டேபிள் 2 ஆன் ஒரு கண்டிஷன் நம்ம போட்டு எழுதுறீங்க. இது வந்து இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின்ல வந்து நீங்க இப்போ எனக்கு சொல்லுங்க ஆயிஷா, எனக்கு லெஃப்ட் சைடு டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட் ஐடி. இல்ல, இந்த பர்టిక్యులர் லைன் மட்டுமே பாருங்க. T1. ஓகே, T1 டேபிள் நேம் வச்சிருக்கேன், T2ன்றது டேபிள் 2 வச்சிருக்கேன். இப்போ இதுல எனக்கு லெஃப்ட் சைடு டேபிள் என்ன? T1 ப்ரோ. ரைட் சைடு டேபிள் என்ன? T2. லெஃப்ட் சைடுன்றது எதை வச்சு சொல்றீங்கன்னா, உங்களோட இடது கை, உங்களோட நீங்க மானிட்டர் பார்க்கும்போது உங்களோட இடது கை எந்த பக்கம் இருக்கு? T1 பார்த்து இருக்கா, T2 பக்கம் இருக்கா? T1. வெரி குட், அவ்வளவுதான். ஸோ T1ன்றது உங்களுக்கு இதுல என்ன டேபிள்? லெஃப்ட் டேபிள். T2ன்றது ரைட் டேபிள். சரி, எனக்கு இப்போ இந்த இன்னர் ஜாயின் போடும்போது நீங்க T1 எந்த பக்கம் போட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்க 2 பக்கம் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க போகுது. அதனால எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. பட் அதே மாதிரி நான் ஒன்று பண்ண போறேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து இன்னர் ஜாயினுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்? லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அதாவது லெஃப்ட் ஜாயின் போட போறேன். இப்போ சொல்லுங்க ஆயிஷா, எனக்கு லெஃப்ட் சைட் டேபிள் என்ன? T1. ரைட் சைட் டேபிள் என்ன? T2. நான் என்ன ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் இதுல? லெஃப்ட் ஜாயின். ஓகே, லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? பிரைமரி டேபிள் என்ன டேபிளா இருக்கும்? லெஃப்ட் சைடு. T1. T1 சொல்லாதீங்க, லெஃப்ட் சைடுல இருக்கிற டேபிள். ஓகே, லெஃப்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் சைடுல இருக்கிற டேபிள் என்ன டேபிள்? T1. வெரி குட். ஸோ அப்போ பிரைமரி டேபிள்ன்றது லெஃப்ட் சைட் டேபிள் T1. இப்போ நான் அதே மாதிரி இந்த இடத்துல இதை போட போறேன். நான் ஒரு கண்டிஷனுக்கு பிரைமரி டேபிள் எனக்கு எதுன்னு சொல்லுங்க, அதை போடுறேன். நான் வந்து இதே T1 ரைட் ஜாயின் T2ன்னு போடுறேன். இதுல வந்து எனக்கு பிரைமரி இதுல நான் எனக்கு லெஃப்ட் சைட் டேபிள் என்ன ஆயிஷா? T1 ப்ரோ. ரைட் சைட் டேபிள் T2. நான் என்ன ஜாயின் பண்றேன்? ரைட் ஜாயின். ரைட் ஜாயின்ல வந்து பிரைமரி டேபிள் எந்த பக்கம் இருக்கும்? T2. எந்த பக்கம் இருக்கும்? ரைட் சைடு. ரைட் சைடுல இருக்கு. வெரி குட். ரைட் சைடுல என்ன இருக்கு? T2. T2 இருக்கு. வெரி குட். ஸோ உங்களுக்கு
லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது பிரைமரி டேபிள் எந்த பக்கம் இருக்கும்? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடில் இருக்கும், விச் இஸ் T1. T1. ரைட் ஜாயின் பண்ணும்போது பிரைமரி டேபிள் எங்கே இருக்கும்? ரைட் சைடு. ரைட் சைடில் இருக்கும், விச் இஸ் T2. ஓகே, அந்த பிரைமரி டேபிள்ல இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நல்லெல்லாம் எடுத்துட்டு வரீங்க. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஜாயின் இங்கே போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டோன்ட் பிலாங்ஸ் டு எனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நான் லெஃப்ட் ஜாயின் இந்த கொரி எழுதினேன். எப்படி எழுதினேன்? இங்க நம்ம எழுதணும், ஞாபகம் இருக்கா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த இது எழுதிட்டு செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் எப்படி எழுதணும்? செலக்ட் காலம் நேம்லாம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஜாயின் டிபிடி ஆன் ஒரு கண்டிஷன் போட்டோம். கண்டிஷன் இப்போ சொல்லுங்க ஐஷா, எனக்கு வந்து இதுல பிரைமரி டேபிள் என்ன இந்த கொரியில? இப்போ நான் இதுல வச்சிருக்கேன் இல்லையா, இதுல பிரைமரி டேபிள் என்ன? ஸ்டூடெண்ட். ஏன் ஸ்டூடெண்ட் பிரைமரி டேபிள்? ஏன்னா லெஃப்ட் ஜாயின் தானே நம்ம பண்றோம். லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பிரைமரி டேபிள் எந்த பக்கம் இருக்கிறது? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடுல இருக்குது. லெஃப்ட் சைடு என்ன டேபிள் இருக்கு? ஸ்டூடெண்ட் டேபிள். வெரி குட். ரைட் சைடுல இருக்கிறது டிபார்ட்மெண்ட் டேபிள், இது செகண்ட் டேபிள். இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆன் கண்டிஷன் போட்டு நம்ம இன்னொரு வேர் கண்டிஷன் போட்டோம். வேறு நீங்கள் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டோன்ட் பிலாங்ஸ் டு எனி டிபார்ட்மெண்ட் சொன்னேன். அப்போ இதில் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற நான் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் வரும்னு சொன்னேன். லெஃப்ட் சைடு நான் மேட்சிங் என்னென்ன ஆயிஷா? இங்கே 2 ப்ரோ. 2 வருது. என்னென்ன வருது? ஒன்று வந்து கார்த்திக் இருக்கு, இன்னொன்று வந்து நேஹா இருக்கு. இந்த நேஹா 2 பேரும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே டிபார்ட்மெண்ட் நேம் என்னவா வரும்? நல் வரும். நல் வரும். ஏன் நல் வருது? ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நேம் இங்க மேட்ச் ஆகல, அதனால நல் வருது. நான் வந்து பிரின்சிபல் என்கிட்ட ஹூ டோன்ட் பிலாங்ஸ் டு எனி டிபார்ட்மெண்ட் கொடுத்தாருன்னா நான் ஜாயின் கண்டிஷன் போட்டு வேர் டிபார்ட்மெண்ட் நேமு இஸ் நல்லுன்னு போட்டுடலாம். கரெக்டா? போட்டால் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வருவாங்க. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ எனக்கு இந்த பிரைமரி டேபிளாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துடுறேன். அதே மாதிரி நான் ரைட் ஜாயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? ஃபைண்ட் த டிபார்ட்மெண்ட் ஹூ டசன்ட் ஹேவ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்போ நான் இங்கே என்ன ஜாயின் போடுறேன்? அசியூம் பண்ணிக்கோங்க. ரைட் ஜாயின். நான் இதை அப்படியே சி ஓகே, நான் இந்த இடத்துல find the department who doesn't have any students. Departments who does not have any students. So அப்போ இங்கே query எப்படி எழுதுவாங்க? Select star from student table, left join department right on condition where இங்கே என்ன போடலாம்? ரைட் ஜாயின் தானே ப்ரோ வரும். ஆமாம், சரி ரைட் ஜாயின் போடுறேன்னா ஓகே, ரைட் ஜாயின் போடுறேன். பரவாயில்ல, இப்போ கரெக்டாக வந்துட்டீங்க. அடுத்து ரைட் ஜாயின் டிபார்ட்மெண்ட் ஆன் கண்டிஷன் போட்டேன். நார்மலாக என்ன ஆன் கண்டிஷனு? டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு ஜாயின் ஆக போகுது. ஓகே, இங்கே வேர் கண்டிஷன் நான் என்னப்பா போடணும்? லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் நல்னு போட்டீங்க, மேட்ச் ஆகாததை. திஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி நான் வந்து இங்கே இது மட்டும் வாங்குறேன். இங்கே என்ன வாங்குறேன்? நான் என் அவுட்புட் என்ன? ஃபைண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டோன்ட் பிலாங்ஸ் டு எனி டிபார்ட்மெண்ட் ஆர் ஃபைண்ட் த டிபார்ட்மெண்ட் ஹூ டசன்ட் ஹேவ் எனி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் இங்கே என்ன வாங்குறேன்? செலக்ட் நேமு கமா டிபார்ட்மெண்ட் நேம், இதுதான் வாங்கணும் இல்லையா? இது வாங்கினா தான் என்னால் எல்லா டிபார்ட்மெண்ட் நேமும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த நேம் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ நான் இங்கே வேர் கண்டிஷன் என்ன போடணும்?
என்ன போடணும்? எல்லாருக்கும் தான் கேட்குறேன். ரொம்ப சிம்பிள். எப்போ நான் ஐடி லெஃப்ட் டேபிள் இதை வச்சுக்கிட்டு நான் இதை ஜாயின் பண்ணும்போது கார்த்திக்கும் நேஹாக்கும் டிபார்ட்மெண்ட் நேம் இல்லை, அதனால மேட்ச் ஆகலை. அதே மாதிரி நான் இங்கே ரைட் சைடில், அதாவது விச் இஸ் மை ப்ரைமரி டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள், அதுலேருந்து மேட்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எது மேட்ச் ஆகாது ஐஷா? டிபார்ட்மெண்ட் 60. சைபர் செக்யூரிட்டி மேட்ச் ஆகாது. ஏன்னா சைபர் செக்யூரிட்டியில் இங்கே எந்த டிபார்ட்மெண்ட்டுமே எந்த ஸ்டூடெண்ட்டுமே இல்லை. ஸோ சைபர் செக்யூரிட்டி தான் இருக்கு. கரெக்டா? சைபர் செக்யூரிட்டியில மேட்ச் ஆகாத மாதிரி யார் யார் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்த்துருவோம். இங்க என்னென்ன இருக்கு? Data engineering, cloud computing, data analytics, artificial intelligence. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த நாலுத்துக்குமே ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வந்துருமா? என் அவுட்புட் வந்து என் அவுட்புட்டில் நான் என்னென்ன காலம் கேட்டிருக்கேன்? ஸ்டூடெண்ட் நேம் கேட்டிருக்கேன் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் கேட்டிருக்கேன். இப்போ சொல்லுங்கள், சைபர் செக்யூரிட்டின்றது டிபார்ட்மெண்ட் நேம் காலமில் வரும். அப்போ ஸ்டூடெண்ட் நேம் காலமில் என்ன இருக்கும்? நல்ல. வெரி குட். எப்படி நான் வந்து நேஹாக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேம் நல் வந்துச்சு, ஏன்னா நேஹான்றவங்க அந்த ஃபைன்றதே இல்லை. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி நீங்கள் இருக்கும்போது அதோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட் நேம் நல்லா தானே வரும். வெரி குட். இது தெரிஞ்சிருச்சிங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் மூவிங் ஆன் டு த 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்றத யார் வேணால் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்? நேம், டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ரைட் ஜாயின் டிபார்ட்மெண்ட் ஆன் கண்டிஷன் த ஸ்டூடெண்ட் நேம் இஸ் நல். அப்படி போட்டேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் நல் போட்டேன்னா அந்த ஸ்டூடெண்ட் நேம் நல்லா இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாம் வரும். ஆனால் யார் வருவா இதில்? டேட்டா இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் இருக்கான், க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ஸ்டூடெண்ட் இருக்கான், ஆனால் சைபர் செக்யூரிட்டிக்கு ஸ்டூடெண்ட்டே இல்லை. அப்போது சைபர் செக்யூரிட்டிக்கு நேராக நல் வரும். அந்த நல்ல வந்து வேணுன்றதால இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபில்டர் கண்டிஷனில் வேறு ஸ்டூடெண்ட் நேம் நல்னு வரும்போது அந்த சைபர் செக்யூரிட்டி வந்து நிற்கும். அவுட்புட் என்ன வந்து நிற்கும்? வந்து இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கும். ஸ்டூடெண்ட் நேம், இது வந்து டிஇபிடி நேம். ஸ்டூடெண்ட் நேம் நல் வரும். டிபார்ட்மெண்ட் நேம் என்ன இருக்கும்? சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சைபர் செக்யூரிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ எப்போ லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணால் எதை ரைட் ஜாயின் யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஐஷா, அகைன் ஐ லாஸ்ட் திஸ் கொஸ்டின் டு யூ ஒன்லி சின்ஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். இங்கே வந்து T1 இன்னர் ஜாயின் T2 போட்டேன். எனக்கு T1 T2 எங்கே இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. T1 லெஃப்ட் ஜாயின் T2 போடுறீங்க, T1 ரைட் ஜாயின் T2 போடுறீங்க. இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன், அது கரெக்டானு சொல்லுங்கள். நான் கீழே பண்ண வந்தது அதுதான். T1 ரைட் ஜாயின் T2ன்னு ஒன்று போட்டிருக்கேன், கரெக்டா? இதில் வந்து பிரைமரி டேபிள் என்ன? ரைட் ஜாயின் தானே போட்டு வைக்கிறீங்க? ஆமாம், T2. இப்போ கீழே நான் இந்த query எழுதுறேன், ஞாபகம் இருக்கா? த ஃபைண்ட் டிபார்ட்மெண்ட் ஹூ டசன்ட் ஹவ் எனி ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதுறேன். அப்போ நீங்கள் இந்த மாதிரி query எல்லாம் போட்டு செலக்ட் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ரைட் ஜாயின் இதை போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க, கரெக்டா? வேறு ஸ்டூடெண்ட் நேம் இஸ் நல்னு போட்டிங்க, கரெக்டா? இந்த query புரிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே query-யை எப்படி லெஃப்ட் ஜாயின்ல போடுவீங்க? எனிஒன்? இதே query எனக்கு இதே அவுட்புட் தான் வரணும், ஸ்டூடெண்ட் நேம் நல் இதெல்லாம் வரணும். எப்படி லெஃப்ட் ஜாயின்ல போடுவீங்க? செலக்ட். அதனால தான் சொல்றது, எப்போவுமே லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் போகும்போது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா பிரைமரி டேபிள் எதுவாக இருக்குன்னு பாருங்கள். அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் வரப்போகுது. ஸோ செலக்ட். நான் இப்போ டைப் பண்ணுறேன், நேம் கம்மா டிஇபிடி நேம் ஃப்ரம் டிஇபிடி
left join student on joining condition. நான் என்ன சொல்றேன்னா இந்த queryயும் சேம் ஒர்க் ஆகும்னு சொல்றேன். Can someone challenge me? இந்த query சேம்ன்றதை அக்ரி பண்றீங்களா? So guys, I'm going to stop this session. I want to continue from tomorrow onwards, but இதை மட்டும் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா tomorrow we are going to cover a very important topics of data engineering. I mean the cloud computing பத்தி நம்ம கொஞ்சம் தியரியா எடுக்க போறோம். நம்ம அதனால I want the fresh minds. So now இதோட நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அதனால let's give the final verdict. இந்த queryயும் same, yes or no? I'll ask Aisha itself. Aisha, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுமா? இங்க பிரைமரி டேபிள் என்ன? டிபார்ட்மெண்ட் டேபிள். இங்க பிரைமரி டேபிள் என்ன? ஸ்டூடெண்ட் டேபிள். நல்லா படிச்சு பாருங்க. இங்க பிரைமரி டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள் சொன்னீங்க. ஏன் இங்க பிரைமரி டேபிள் டிபார்ட்மெண்ட்? ரைட் ஜாயின் போறோம். ரைட் ஜாயின் போட்டுருக்கும் போது எந்த இடத்துல பிரைமரி டேபிள் இருக்கும்? ரைட் சைடு. அப்போ அதனால நீங்க என்ன சொன்னீங்க? டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ். அதே மைண்ட் செட்டோட கொஞ்சம் கீழே வாங்க. இங்க என்ன ஜாயின் பண்றோம்? லெஃப்ட் ஜாயின் பண்றோம். லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது பிரைமரி டேபிள் எங்க இருக்கும்? லெஃப்ட்ல பிரைமரி டேபிள் என்ன? டிபார்ட்மெண்ட் நேம். என்னது? ஸ்டூடெண்ட். லெஃப்ட் சைடுல மெயின் டேபிளா லெஃப்ட் டேபிள் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. லெஃப்ட் ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் டேபிள் இருக்கும். லெஃப்ட்ல இருக்க டேபிள் என்ன டேபிள் இதுங்க? டிஇபி டிபார்ட்மெண்ட் டேபிள். டிபார்ட்மெண்ட் டேபிள் வச்சிருக்கீங்க. மேலேயும் என்ன டேபிள் இருக்கு? பிரைமரி டேபிளா? டிபார்ட்மெண்ட் டேபிள் தான். கீழேயும் டிபார்ட்மெண்ட் டேபிள் சேம். இந்த எண்ட் ரெண்டு queryயும் சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ரைட் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் போடுறது முக்கியம் இல்ல. ரைட் சைடுல எந்த டேபிள பிளேஸ் பண்றீங்க, லெஃப்ட் சைடுல எந்த டேபிள பிளேஸ் பண்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எது பிரைமரி டேபிள் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப புரியுதா? மேல இருக்க queryயும் கீழ இருக்க queryயும் சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ. புரிஞ்சுச்சா? எஸ் ப்ரோ. ஸோ ரைட் ஜாயின் லெஃப்ட் ஜாயின்ல கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். அதனால தான் நான் ரொம்ப டைம் எடுத்து சொல்றேன். ஸோ வாட் யூ கைஸ் ஆர் திங்கிங் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆனால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின், லெஃப்ட் சைட் டேபிள் மெயின் டேபிள், ரைட் ஜாயின் ரைட் சைட் டேபிள் மெயின் டேபிள். உங்களுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் போடும். நீங்கள் இதை இப்போ நான் சொல்லி முடிச்சுட்டா உங்களுக்கு மறந்துடும். பட் இதில் டூ அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் டேட்டா செட். தென் யூ கம் பேக் டு மீ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஜாயின்ஸ் ஒரு கம்ப்ளீட் ரெஃப்ரெஷிங் பார்த்தோம். அண்ட் இன்னர் ஜாயின் என்ன, அவுட்டர் ஜாயின் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் டேட்டா இன்ஜினியரிங்கில் நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின் பண்ணுறது எது ரியல் டைம் சினாரியோவில் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தோம். அது என்ன சொன்னேன்? ஐடென்டிஃபை ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டசன்ட் ஹேவ் எனி டிபார்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெட்டர் ஐடியா எப்படின்னா, ஏதாவது ஒரு ரியல் டைமாக நம்ம சொல்கிற எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓகே, ஸ்டூடெண்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் டேபிள், ஐடென்டிஃபை த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டசன்ட் பிலாங்ஸ் டு எனி டிபார்ட்மெண்ட். அதுதான் எக்ஸாம்பிளாக வரணும். சிமிலர்லி ரைட் ஜாயினுக்கு இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ரைட் ஜாயின் ஸ்டூடெண்ட் டேபிள், டிபார்ட்மெண்ட் டேபிள், அது அகெயின்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டேபிள், ஐடென்டிஃபை ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஹூ டசன்ட் ஹவ் எனி ஸ்டூடெண்ட். அப்போ அது வரணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி OLTP, OLAP அது நம்ம சொல்லும்போது ஓகே, ஆல்ரெடி பட்டியன் கருப்பட்டி காஃபி, இண்டிவிஜுவல் பிரான்ச், இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷனல் சிஸ்டம், அனாலிட்டிக்கல் சிஸ்டம் திருநெல்வேலி கருப்பட்டி காஃபி. இதை மாதிரி மைண்ட் செட்டில் வந்து உங்களுக்கு அந்தந்த ஏதாவது ஒரு ரியல் டைம் சினாரியோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு மறக்காது. ஓகே, ஸோ நான் இந்த டேட்டா செட்டை வந்து ஐம் கோனா லெஃப்ட் இட் பிளாங்க். நான் இதை எதையும் சேஞ்சஸ் பண்ணல. நீங்கள் வந்து திஸ் இஸ் இன் க்ளவுடு இல்லையா, உங்கள் டூலில் தான் இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக உங்களால் நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேனோ பார்க்க முடியும்.
ஸோ ஜாயின்ஸ்னா இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் நான் என்ன போட்டிருக்கேன்றதை கொஞ்சம் அதை அப்படியே பார்த்துக்கோங்க. Do a lot of practice in the joint and identifying the number of record count in joints. Plus இந்த சினாரியோ லெஃப்ட் ரைட் என்ன வரும், எப்போ லெஃப்ட் யூஸ் பண்ணலாம் எப்போ ரைட் யூஸ் பண்ணலாம் அது முக்கியம் கிடையாது. எந்த இடத்துல லெஃப்ட் டேபிளை பிளேஸ் பண்ணுறீங்க எந்த இடத்துல ரைட் டேபிளை பிளேஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். மேபி நான் வந்து இந்த இது எல்லாமே வந்து I will put it here. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஜாயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து மோஸ்ட்லி கோத்ரூ பண்ண மாட்டோம். செல்ஃப் ஜாயின் மட்டும் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். மேபி அந்த சிச்சுவேஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சரி, ஆல் ரைட். Any more questions before we wrap up for the day? I think I'm done. Nothing much that we are going to talk. Any more questions, guys? இன்னைக்கு செஷனும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ I'll be uploading that recording.